உள்ள வந்தோடனே ரெண்டு குட்டீஸ் வந்தாங்க, அழகா வாழ்க வளமுடன் வரவேற்றாங்க. அவர்லாம் வந்து அழகா தோள் மேல கை போட்டு பேசிட்டு இருந்தாரு. என்னமோ நம்ம ஃபேமிலிக்குள்ள இருக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தது. நல்ல பிளசண்டா இருக்குங்க, நல்ல ஃபீலு. இது இந்த ஐயாவோட இந்த முன்னெடுப்பை வந்து நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இப்ப நம்ம மன்றத்துல வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி மன்றம் இல்லைன்னு இருக்காங்க. நிறைய இடத்துல தவம் பண்ணணும், உடற்பயிற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா மன்றம் இருக்கிறதுல சரியான நபர்கள் வந்து கிடைக்கிறதும் இல்லை. பூபாலனைய பார்த்து எனக்கு ரொம்ப வருஷமா அவர் தெரியுங்க. பவானியில சிந்தனை இருந்து போயிருந்தப்ப அவர் பழக்கம். அவரு தான் சொன்னார். நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இன்னமும் டைமே கிடைக்கிறது இல்லைங்க மன்றத்துக்கு போறதுக்கு அப்படின்னு. அவரு தான் சொன்னாரு, காலங்கத்துல நீ 5:30 மணிக்கு ட்ரை பண்ணலாம் தான் அப்படின்னு. நாம எந்திரிக்கிறதே 7, 6 அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கேன். அவர் சொன்னோன்னே சரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு லாஸ்ட் வீக் ஒரு பேட்ச் நடத்தி முடிச்சிட்டேன். காலங்காத்தால 5:30 to 6:30 அவர் கொடுத்த உண்மைக்குமே அந்த ஒரு சொன்ன அந்த இதுதான். காலங்காத்துல நீங்க சாயந்தரம் ட்ரை பண்றீங்க, காலங்காத்தால 5:30 மணிக்கு வந்துட்டு 6:30 மணி வரைக்கும் முடிச்சுட்டு அப்புறம் ஆபீஸ் போலாமே அப்படின்னாரு. ஒரு 5:30 மணிக்கு வந்தாங்க, ஒரு 10 பேர் வந்தாங்க, நடத்தி முடிச்சோம். சிறப்பா இருந்ததுங்க. அதனால பூபாலன் ஐயா வந்து அவரோட முன்னெடுப்பு வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதுதான் நான் சொல்றேன். வாழ்க வளமுடன். சப்ஜெக்டுக்கு போயிடலாம். ஆனா வந்து இவ்வளவு குட்டீஸ் இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அவங்களுக்குன்னு தனியா நம்ம எப்படி புரியுதுன்னு தெரியல, பட் இருந்தாலும் பரவாயில்ல. அவங்களையும் உட்கார வச்சு அவங்களுக்கு ஏதாவது புரிய வைக்க முடியுமான்னு முயற்சி பண்ணலாம். அதனால வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பேச போறோம்னு தெரியுங்களா? என்னங்க, என்ன தலைப்பு பேச போறோம் இன்னைக்கு? எண்ணங்கள். எண்ணங்களை பத்தி பேச போறோம். சரிங்களா? நம்ம என்னைக்காவது அதை பத்தி பேசியிருக்கோமா? பூபாலன் ஐயா வந்து எனக்கு கூப்பிட்டோன்னா நான் என்னத்த பேசுறதுங்கன்னு அவர் என்னத்த பேசுங்க, என்னத்தங்க ஏன் நான் பேசுறது அப்படின்னு. என்னத்த பேசுங்கன்னாரு. என்னத்தங்க நான் கேட்கறதே நீங்க என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறீங்க, எண்ணம் பேசுங்க அப்படின்னு. ஓ சரிங்க, அவ்வளவுதான், முடிஞ்சது, விட்டுட்டாரு. ஸோ அதனால எண்ணம் பத்திய நம்ம பேசலாம் அப்படின்னு நானும் வந்துட்டேன். சரிங்களா? இப்ப நம்ம எல்லாத்துக்குமே என்ன தானே காரணம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எந்த ஒரு குட்டீஸ்லாம் இங்க கவனிக்கணும். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கவனிங்க. டவுட் இருந்தா கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை, சொல்லிடலாம், கிளியர் பண்ணிடலாம். எந்த ஒரு விஷயமும் ஆரம்பிக்கிறப்ப நம்ம என்னதுல ஆரம்பிக்கிறோம்? மனசுல, எண்ணத்துல தானே ஆரம்பிக்கிறோம். ஸோ எண்ணம் தான் முக்கியம், அதுதான் பேஸ். இப்போ ஒரு 5ஆவதுல இருந்து உங்களை கொண்டு போய் 8ஆவது ப்ரொமோஷன் கொடுத்து பாஸ் பண்ணி வைக்க முடியுமா? முடியாதுல்ல, முடியாது. 8ஆவதுல இருந்து 12ஆவது வைக்க முடியுமா? முடியாதுல்ல. ஏன் முடியாது? தெரியாது. 8ஆவதுல இருந்து 9ஆவது போகணும், 9ஆவதுல இருந்து 9ஆவது கொஞ்சம் கத்துக்கணும், அப்புறம் 9ஆவதுல இருந்து 10ஆவது கத்துக்கணும். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனாதான் புரியும். அது மாதிரி திடீர்னு நம்ம பெரிய பெரிய கருத்துக்கள்லாம் சொன்னா நமக்கு புரியாது. அதனோட பேஸ், அடிப்படை என்னன்னா எண்ணங்கள். எண்ணங்கள் தான் முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நினைச்சுக்கோங்க. அந்த எண்ணங்களை பத்தி நம்ம தெளிவா புரிஞ்சுட்டோம்னா இதுக்கப்புறம் தான் அடுத்தது 2ஆவது 3ஆவது இறைவனை பத்தியும் நம்ம செயல்களை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால நம்ம எண்ணங்களை பத்தி கொஞ்சமா பேசுவோம். சரிங்களா? இப்ப நம்ம எண்ணங்கள் வந்து நம்ம மனசு அப்படின்னு சொல்லலாம். நீங்க இவ்வளவுதான் புரிஞ்சுக்கோங்க. மனசு, எண்ணம் எல்லாம் ஒண்ணுதான். மனசுல இருந்து எண்ணம் வருது, என்ன மனசு எல்லாம் ஒண்ணுதான். மனசு என்ன மனசை எதுக்கு கம்பேர் பண்ண என்ன சொல்லுவோம்? மனசு ஒரு குரங்குன்னு சொல்லுவோமா? குரங்குன்னு சொல்லுவீங்க இல்லைங்களா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் புதுசால ஒண்ணு சொல்லல. ஏன்னா எல்லா மனசு குரங்கும், என் மனசு குரங்கும், எல்லா மனசு அப்படிதானே. ஏன் குரங்குன்னு சொல்றோம்? தாவிட்டே இருக்கு, ஒரு எண்ணத்துல இருக்கிறது இல்லைங்க. ஒரு இன்னைக்கு ஒன்று நினைப்போம், அடுத்த நாளைக்கு ஒன்று நினைப்போம். இப்ப தவம் பண்ணிட்டு இருக்கவே வேற எதுவும் நினைப்போம். தவம் பண்ணான்னு பேர் 20 நிமிஷம், ஆனா நம்ம எங்கேயோ நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம தவம் பண்ணிட்டு இருந்தோம்னா நாம தவம் பண்ணிட்டு இருந்து வேற வீட்டுல நினைப்போம். இன்னைக்கு வந்து சந்தை இருக்குதுன்னு நினைப்போம். அப்புறம் வந்து வீட்டுல சாப்பாடு செஞ்சு கொடுக்குன்னு நினைப்போம். அப்புறம் வீட்டுக்காரர் வந்து நேரமா விளையாட்டி பேசுவாருன்னு நினைப்போம். அவர் சொல்லி அனுப்பியிருப்பாரு, நீ 7:45 நீங்க வீட்டுல இருக்கணும்னு இருப்பாரு. நம்ம அந்த நேரத்துக்கு வீட்டுக்கு போகணும்னு நினைப்போம். இதெல்லாம் இருக்கு இங்க. அந்த மாதிரி நம்ம இங்க அங்கன்னு தாவிக்கிட்டே இருப்போம், நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஜிம்னாஸ்டிக் தெரிஞ்ச குரங்கு அப்படின்னு மனசை வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ மனிதனுக்கு என்ன சிறப்புன்னு நம்ம நினைக்கிறோம்? இப்ப கால்நடைகள் யாரும் சொல்றோம்? நம்ம விலங்குகளை சொல்றோம். ஏன் கால்நடைகள் சொல்றோம்? காலால நடக்கு, கால்நடைகள் சொல்றோம். சரிங்களா? காலால நடக்கு, அதனால கால்நடைகள்.
மனுஷன் ஏதோ நடக்கிறான், அப்ப ஏன் மனுஷனுக்கு கால்நடைன்னு சொல்லல? என்னங்க மனுஷன் கையிலே நடக்கிறான், மனுஷனே காலில் தான் நடக்கிறான், விலங்கும் காலில் தான் நடக்கு. நம்ம இங்க சொல்றோம்ல, நாம கால்நடைகள் இங்க வந்து இந்த கூட்டத்திற்கு 1000 கால்நடைகள் வந்தது, அடிச்சிட மாட்டாங்க. ஏன்னா அவனும் காலால் தான் நடக்கிறான். என்ன காரணம் கால்நடைன்னு சொல்ல அப்படின்னா, மனுஷங்க வந்து மனதாலும் நடத்துறான். அதனால மனிதர்களுக்கு வந்து மனிதன் பேர். மனிதனுக்கு விலங்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மனிதனுக்கு பகுத்தறிவு இருக்கு, விலங்குகளுக்கு பகுத்தறிவு இல்லை. விலங்குகளுக்கு அறிவு இல்லைங்களா? விலங்குகளுக்கு அறிவு இல்லைங்களா? நம்ம சொல்றோம் நம்ம மனுஷனுக்கு தான் அறிவு இருக்கு, அறிவுன்னு எல்லா இடத்துலயும் பேசுறோம். விலங்குகளுக்கு அறிவு இல்லைங்களா? நம்ம கத்து கொடுத்த விலங்கு என்ன வேணாலும் பண்ணுதுங்க. விலங்கு எவ்வளவு அறிவோடு இருக்கு. நாம விலங்குக்கு அறிவு இல்லை, நமக்கு தெரிஞ்ச அறிவு வச்சுட்டு விலங்குக்கு அறிவு இல்லைன்றோம். கரெக்டுங்களா? விலங்கு கத்து கொடுத்தீங்கன்னா எவ்வளவு விஷயம் பண்ணுது. இப்ப நம்ம பகுத்தறிவு, ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்றோம் பாருங்க. இப்ப ஒரு பெண் குயின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெண் குயின் கேள்விப்பட்டிருக்கீங்க. அது அதனோட வாழ்க்கையை வரலாறு உங்களுக்கு டைம் கிடைச்சா பாத்தீங்கன்னா, குழந்தைகள் நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெண் குயின் பார்த்திருக்கீங்களா? எப்படி இருக்கும்? எங்க இருக்கும் பெண் குயின்? எங்க இருக்கு? பனியில இருக்கும். வெரி குட், சூப்பர். பனியில இருக்கும். அது என்ன பண்ணுன்னா, இப்போ வந்து பனியில என்ன பயங்கர குளிரா இருக்குல்ல, ஏகப்பட்ட குளிரா இருக்கும். ஒரு 1000 பெண் குயின் கூட்டம் கூட்டமா தான் பெண் குயின் வசிக்கும், நிறைய இருக்கும். இப்ப வந்து ஒரு 1000 பெண் குயின் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு நிறைய பனிக்காத்து வீசும். அப்ப வந்து குளிர் அதிகமாயிரும். அப்ப என்ன பண்ண, 1000 பெண் குயின் ஒன்னா அப்படி கட்டி பிடிச்சிக்கணும். அது அறிவு பாரு. இப்படி ஒன்னா கட்டி பிடிச்சி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க 2.5 மணி நேரம் வாழ்க்கை வரலாறு நான் பார்த்தேன். நேஷனல் ஜியோகிராஃபிக் டைம் இருந்தா பாருங்க. ஒன்னா கட்டி பிடிச்சுக்குங்க. அந்த காத்து பனி அடிச்சு அந்த பெண் குயின் மேல எல்லாம் அப்படியே பனி மாதிரி படர்ந்துரும். படர்ந்த பின்னாடி அப்படியே அப்படியே வெள்ளலேன்னு படர்ந்துரும். கட்டி பிடிச்சுக்குமா? இப்ப நடுவில் இருக்கிற பெண் குயினுக்கு ஹீட் அதிகமாயிரும். நீங்க எல்லாம் ஒன்னா பிடிச்ச உடனே நடுவில் இருக்கிற பெண் குயினுக்கு ஹீட் அதிகமான என்ன பண்ணும், நடுவில் இருக்கிற கொஞ்ச நேரம் கழிச்சு நடுவில் இருக்கிற பெண் குயின் எல்லாம் அப்படியே பின்னாடி வரும். இப்ப சைட்ல இருக்கிற பெண் குயின் எல்லாம் அப்படியே உள்ள போகும். சொல்றதுக்கு கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? இப்ப நம்ம வந்து நமக்கு தான் பகுத்தறிவு இருக்கு, விலங்குகளுக்கு பகுத்தறிவு இல்லைன்றோம். இதெல்லாம் என்ன? விலங்குகளோட அறிவு தானே. சிட்டுக்குருவி கூடு கட்டுறப்ப நம்ம கட்டிட முடியுமா? நம்ம என்ன வேணாலும் புல்ல கையில் கொடுங்க, வைக்க புல்ல கொடுங்க, தர்ப புல்ல கொடுங்க, ஒரு கூடு கட்டுங்களை பார்க்கலாம். யாராவது நம்ம எந்த மேய்ச்சல் வச்சாவது கட்ட முடியுமா? ஏன் குட்டிங்களா? சிட்டுக்குருவி கூடு பார்த்திருக்கீங்களா? நம்ம கட்ட முடியுமா அந்த மாதிரி கூட்டை? ஏன் கட்ட முடியாது? சிட்டுக்குருவி அவ்வளவு அழகா கூடு கட்டுது. இந்த விஷயம்லாம் பகுத்தறிவு, விலங்குகளுக்கும் பகுத்தறிவு இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். இப்ப விலங்குகள் வந்து பேசாதுன்னு சொல்லுவோம். இப்ப கிளிக்கெல்லாம் கத்து கொடுத்தா பேசும், சரிங்களா? அப்புறம் விலங்குகள் சிரிக்காதுன்னு சொல்லுவோம். ஹைனான்னு ஒரு விலங்கு இருக்கு, அது சிரிக்கும். ஆமா. அப்புறம் ஃபியூச்சர் பிளான், அதாவது எதிர்காலத்தை பத்தி விலங்குகள் வந்து சிந்திக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எறும்பு என்ன பண்ணுவோம், மழை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த அரிசியெல்லாம் எடுத்துட்டு அப்படி போவோம். பார்த்துருக்கீங்களா? அரிசி எடுத்துட்டு போய் வச்சுக்கோம். வெளியே வராது மழை காலத்துல. எறும்பு அரிசி எடுத்துட்டு அந்த உணவுலாம் எடுத்துட்டு அதனோட புத்துல போய் வச்சுக்கோம். இவ்வளவு விஷயம் விலங்கு பண்ணது. அதனால நம்ம விலங்குகளுக்கு அறிவு இல்லைன்னு இனிமேல் சொல்லக்கூடாது. விலங்குகளுக்கு நம்மளோட அறிவு நிறையாவே இருக்கு. என்ன இல்லை அப்படின்னா, விலங்குகள் வந்து தன்னை அறிவும் அறிவு விலங்குகளுக்கு இல்லை. நான் யாரும் அதனால அதை கண்டுக்க முடியாது. நான் யாரு அப்படின்னு அது விலங்குகளை வந்து ஒரு தவம் பண்ண முடியாது. விலங்குகளை வந்து அகத்தாய்வு பண்ண முடியாது. இதெல்லாம் விலங்குகள் இது மட்டும்தான் பண்ண முடியாது. தன்னை அறிவும் அறிவு வந்து மனிதனுக்கு இருக்கிறது. இது ஒண்ணுதான் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம். சரி, இவ்வளவு அறிவு உணர்வு நமக்கு இருக்கு. இதை நம்ம பயன்படுத்துறோமா? விலங்குகளுக்கு இல்ல, பயன்படுத்தல. நம்ம பயன்படுத்துறோமா அப்படின்னா கொஞ்சம் பேர் பயன்படுத்துறோம், கொஞ்சம் பேர் பயன்படுத்திட்டு மறந்துடுறோம். சரிங்களா? இப்ப இந்த ஒரு இது சொல்லுவாருங்கள, இந்த ஆடுகின்ற ஆட்டமும் ஓடுகின்ற ஓட்டமும் ஒரு நாள் ஓயும் பொழுது கூடுகின்ற கூட்டம் தான் நீ யாருன்று சொல்லும். நம்ம வந்து ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு, அவர் வந்து உள்ள ஒரு பாடி போட்டிருக்காங்க. நீ உட்காந்துட்டு இருக்கிறவங்க வந்து இப்படி சொல்லுவாங்கல்ல, நீ உயிரோடு இருக்கிறப்ப கொஞ்சம் பட்ட ஆட்டமா ஆனா அப்படிம்பாங்க. அப்புறம் நல்ல மனுஷன் இப்படி போயிட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம இறந்த பின்னாடிதான் நம்மளை பத்தி முழுசாலாம் வெளியெல்லாம் பேசிப்பாங்க, வர ஆரம்பிக்க. அந்த மாதிரி நம்மளுடைய உணர்வுகளை, நம்மளை பத்தி தெரிஞ்சுக்க உணர்வுகளை
முழுசா வெளிப்படுத்தல அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். நம்ம எப்பயாவது நம்மளை பத்தி சிந்திச்சிருக்கோமா? சொல்லுங்க, நம்ம எப்பயாவது சிந்திச்சிருக்கோமா? சும்மா சொல்லுங்களேன். நம்ம எப்பயாவது வந்து சும்மா இருக்கிறப்ப நம்ம யாரு, நம்ம என்னெல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு எப்பயாவது சிந்திச்சிருக்கோமா? அவன் மத்தவங்க சொல்லுவான் அவன் என்னமே சரியில்லை, அவன் கொஞ்சப்பட்ட எண்ணமும் வச்சிருக்கான், அவன் எல்லாம் விஷம் வேண அப்படிமா. நம்மளை பத்தி நம்ம என்ன சரியா இருக்குன்னு சிந்திச்சிருக்கோமா? சரி, மத்தவங்களையாவது சிந்திக்கிறோம், அதையாவது நம்ம தெளிவா பண்ணோமா? ஒரு ஒரு கதை சொல்றேன் பாருங்க. ஒரு நண்பர் வந்து ஒரு வீட்டுக்கு, இன்னொரு நண்பர் வீட்டுக்கு வராரு. போன் பண்றாரு, நான் வந்து உன் வீட்டுக்கு வரேன்டா, நான் இன்னைக்கு நைட் தங்கிட்டு நாளைக்கு காலையில எந்திரிச்சு போறேன், இனி ஒரு நாள் மட்டும் உங்க வீட்டுல தங்க வச்சிரு அப்படின்னு சொல்றாரு. சரி வா அப்படின்னு சொன்னார். ஆனா வரப்ப இந்த நண்பர் என்ன சொல்றான், வரப்ப ஒரு கொஞ்சம் கேக் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னார். கேக் எதுக்கு வாங்கிட்டு வருது அப்படின்னு கேட்டோன்னே, பையனுக்கு நாளைக்கு வந்து பர்த்டே, சரி வரதும் வர நீ நல்ல கேக்கா வாங்கிட்டு வான்னு சொன்னோன்னே, அவர் நல்ல நண்பன் கேட்டார்ல, ரொம்ப காஸ்ட்லியான விலை அதிகமான போட்டு கேக் வாங்கிட்டு வந்து வர்றாரு. வந்துட்டு வீட்டுக்கு வராரு. அடுத்த நாள் எல்லாமே வந்து பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. கொண்டாடி முடிச்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு இவர் கிளம்புறாரு. கிளம்புறப்ப இவர் வேற காசுல கேக் வாங்கிட்டு வந்துட்டார்ல, மனசுக்குள்ளார கொஞ்சம் இருக்கு. என்னன்னா, நாம போட்ட காசு திருப்பி கொடுப்பானா நினைக்கிறான். நாம வேற அர்ஜென்டா இவ்வளவு போட்டு வாங்கிட்டு வந்துட்டோமே, போற வரைக்குமே காசே கொடுக்க மாட்டேன்றானு, வாசப்படி வரைக்கும் வந்துட்டு அப்பயாவது கொடுப்பானா? ஒன்றும் இல்லை, நண்பர் இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிரும்ல, கேட்க முடியாது. சரி மனசுல பாரத்து, சரி விடு, அது ஏதோ தெரியலையாட்டு இருக்கு, பெரும்போக்க விட்டானாட்டு இருக்கு, எப்பயாவது பார்ப்போம் அப்படின்னு மனசு கொஞ்சம் வருத்தத்தோடய போயிட்டான் வீட்டுக்கு. வீட்டுல போயே கம்முன்னு இல்ல, வீட்டுல அவங்க மனைவி கிட்ட இந்த மாதிரி போனேன், இப்படி பண்ணிட்டான். சரி, அவங்க மனைவி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, விடுங்க கொஞ்சம் பரவாயில்ல, இது பண்ணிக்கோங்கன்றான். ஏன்னா பணம் இல்லையா, அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும் இல்லையா. எதிர்பார்த்துட்டான் நிறைய, இந்த மாதிரி எதிர்பார்த்து ஏமாந்துட்டான், வெளி காமிச்சிகளை விட்டுட்டான். ஆனா அந்த நண்பர் போறப்ப என்னன்னா, கையில அந்த கேக்கு கையில கொடுத்துட்டாரு. கேக் என்ன கொடுத்தாருன்னா, இந்த மாதிரி நீ இவ்வளவு பாதி எங்களுக்கு போகுது, நீ கொஞ்சம் உள்ள இருக்கு, நீ ஃபேமிலிக்கு எடுத்துட்டு போன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அப்ப கூட நான் காசு தருவானு எதிர்பார்த்தேன், கேக்கு ஒண்ணும் இல்லை, எடுத்துட்டு போயிட்டாரு. வீட்டுல பேசுற பசங்களுக்கு கேக் எல்லாம் எடுத்து கொடுக்குறப்ப அதுல ஒரு 1500 ரூபாய் பணம். உன்னை வந்து அடாடா, நம்ம இப்படியே வந்து ஃப்ரெண்டை நம்ம இப்படி நினைச்சிட்டோமே, கடைசியில பணத்தை வச்சுட்டு போயிட்டு. அதுல ஒரு பேப்பர், அந்த பேப்பர்ல என்ன இருக்கு அப்படின்னா, நண்பா நீ எங்க வீட்டுக்கு வந்த, கேக் வாங்கிட்டு வந்த, பசங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடணும், ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் திருப்பி காசு கொடுத்தேன்னு வச்சுக்கோ, நீ வாங்க மாட்ட, ஏன்னா நீ அவ்வளவு நல்லவன், உன்னை ரொம்ப கம்பல் பண்ணி எனக்கு சண்டை போட தெரியல. இப்ப நம்ம அது மாதிரி பண்ண முடியாது என்னால, உன் முகத்தை பார்த்து எனக்கு பணம் கொடுக்க தோணல, ஏன்னா நீ வந்து 10 பைசா என்கிட்ட இருந்து எதிர்பார்க்க மாட்டேன். அதனால என்ன பண்ணிட்டேன், இதெல்லாம் அவனுக்கு தெரியாதுல்ல பணம், அதனால என்ன பண்ணிட்டேன், இந்த பெட்டிக்குள்ளார போட்டேன், நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு. அப்பதான் அவன் நினைக்கிறான், நம்ம இப்படியெல்லாம் நினைச்சிட்டோமே, இப்படியெல்லாம் நினைச்சிட்டோமே, அவன் இவ்வளவு நல்லவனா இருக்கான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். நம்ம என்ன பண்றோம், இதே மாதிரிதான் நம்ம பல பேர்த்த நினைச்சிருக்கோம். நம்ம மனசுக்குள்ளார ஒருத்தரை ஒரு ஜட்ஜ் பண்ணிக்கிறது, ஏதோ ஒரு விஷயத்துக்காக இப்படியே தாங்க இருக்கும். ஆனா எது உண்மை, நாம நினைக்கிறது கரெக்டா சரியா தப்பான்னா நினைச்சு பார்க்கலாம். நம்ம நினைக்கிறதெல்லாம் சரியா. இன்னும் சொல்ல என்னன்னா, இன்னொருத்தர் சொல்லுவாங்க. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. எனக்கு ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு மேலதிகாரி ஒருத்தர் திருநெல்வேலியில இருந்து டிரான்ஸ்பர் ஆகிட்டு வந்தாங்க. என்கிட்ட ஒரு 20 பேர்த்துக்கு மேல போன் பண்ணிருப்பாங்க. என்னன்னா, தமிழ்நாட்டிலேயே டெரரான ஆள் அவர் தான். ஆமா, நீ எப்படி அவர் பேரு வந்து சொல்லலாம், சந்தோஷ். வீடியோ வேற கவர் ஆயிடுச்சு, இங்க குரூப்ல யூடியூப்ல. சரிங்க, கொஞ்சம் சந்தோஷ் இப்படி சொன்ன, எதுக்கு பேரை சொன்னா, பேருதான் சந்தோஷ், சந்தோஷம் இருக்கா என்னமோ தெரியல, நிஜமால இப்படிதான் சொன்னாங்க. எனக்கு என்ன, சரி நாம என்ன பண்றோம், நம்ம என்னத்துக்கு என்னதான் பண்ணுவாங்க, அப்படி என்னையா பண்ணுவோம், அப்படியே என்ன துப்பாக்கி எடுத்துட்டு சொல்ற போறாங்க, மனசுல எல்லாம் இருக்கு. ஒருத்தர் 2 பேர் சொல்லியிருந்தா பரவாயில்ல, எங்கிட்ட ஒருத்தரை பத்தி இவ்வளவு யாரும் சொன்னதும் இல்லை, இவ்வளவு சொன்னாங்க. பட் நான் கொஞ்சம் கேள்விப்பட்டேன்னா அதெல்லாம் உண்மைதான். பேப்பரை தூக்கி விசிறது, நீ என்ன உள்ள வந்து வந்தா கூட நீ கேட்டு, அப்படி என்ன பங்க டெரர். அப்படி வந்தாருங்க, வந்து ஜாயின் பண்ணாரு. ஒரு வாரம் என்ன அந்த சிந்தனையிலேயே இருக்கிறேன் நான். ஒரு வாரம் ஆச்சு, என்ன ஒண்ணுமே இல்லையே. 2 வாரம் ஆச்சு, போயிட்டு இருக்கு. அழகா பழகுறாருங்க. 6 மாசம் ஆச்சு, நல்ல நண்பர் ஆயிட்டாரு. எப்படின்னு தெரியல, நண்பர் ஆயிட்டாரு. இதுக்கு மேல சரி 6 மாசம் ஆகல, இதுக்கு மேல என்ன திட்ட போறாருங்க, சொல்லிக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில.
இதனோட இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் நம்ம மனவளக்கலை அன்பர். ஆமா, நான் வந்து என்னோட வாட்ஸ்அப் டிபியில வேதாத்திரி போட்டோ வச்சிருந்தேன்னா அவர் மகரிஷி பார்த்துட்டு, ஜி நீங்க வந்து என்ன இதெல்லாம் இருக்கீங்களா? ஆமாங்க ஜி, நான்லாம் இருந்தேன் ஒரு கட்டத்துல, இப்பெல்லாம் மாத்துட்டேன். துரியம், ஆக்னை, சாந்தி, இதெல்லாம் இது மாமாஜி அப்படின்னு சொன்னேன். இப்படி எல்லாம் பேர் எனக்கு அவ்வளவு ஹாப்பி ஆயிடுச்சு. இதுக்கு மேல அவர் வந்து என்னை வந்து கொடுமைப்படுத்தினவோ நான் பொறுத்துப்பேன். இவ்வளவு விஷயம் சொல்லிட்டாருல்ல. நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க ஒருத்தர் சொல்றாங்க உங்களை பத்தி, இன்னொருத்தர் சொல்றாங்களா, தம்பிகளை கவனிக்கணும். இன்னொருத்தர் சொல்றாங்க, இவங்க இவ்வளவுதான் சொல்றாங்க, இத மனசுல வச்சுக்கிட்டு அவன் அவ்வளவுதான் நீங்க நினைச்சுக்க தேவையில்ல. ஏன் உங்களுக்கு நல்லவனா இருக்கலாம்ல. நீங்க இதையே மனசுல நினைச்சிட்டு அவன் அப்படி அவன் இதை நினைச்சிட்டு என்னோட பக்கத்துல கோழிக்கு வந்து இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டே வெறுப்பா இருக்காங்க அவங்க மேல. நான் சொல்ற இது என்னன்னா, மத்தவங்களை பத்தியும் நம்ம யோசிக்கிறோம், நம்ம எண்ணத்தை பத்தியும் நம்ம யோசிக்கிறது இல்ல, மத்தவங்கள பத்தி சரியா யோசிக்கிறது இல்ல. இது நீங்க இந்த எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட பழகக்கூடாது. உங்களுக்கு உங்களுக்கு அவங்களோட அனுபவம் எப்படியோ அதை வச்சுதான் நீ பழகும். சரிங்களா? சரி, இந்த எண்ணம்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னா, இந்த எண்ணம்லாம் இந்த கருமயம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை ஒரு டாபிக், அது ஒரு பக்கம் போட்டு அதை பத்திலாம் நீங்க ரொம்ப பெருசாலாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். இந்த எண்ணெல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னா, நம்ம உடம்புல நம்ம சென்டர் பார்ட் கருமையன்னு சொல்லுவோம். அங்கதான் வந்து எல்லாமே ஸ்டோர் ஆகுது நம்ம உடம்புல. நாம நினைக்கிறது, நாம சிந்திக்கிறது, நாம செய்யறது, செயலு எல்லாமே ஸ்டோர் ஆகு. அங்கிருந்து ஒவ்வொரு டயத்துல அது வெளியே வருது. இந்த எண்ணெய் அங்கிருந்து கருமையத்திலிருந்து வெளியே வருது. காரணம் என்னன்னா, அலைச்சூழல். நம்ம உடம்புல வந்து ஒரு அலை சுத்திட்டே இருக்கும். இந்த அலை வந்து கருமையத்தை, நம்ம எந்த எறும்பானாலும் யானையானாலும் அதனோட சென்டர் பார்ட்டு கருமையம். அந்த கருமையத்தை மையமா வச்சு சுத்திட்டு இருக்கும். அந்த அலை வந்து சுத்திட்டு இருக்கும். இந்த கருமையத்துல இருந்தா அந்த எண்ணெல்லாம் வருதுமா. அது என்ன அலைன்னா, நீங்க பின்னாடி படிப்பீங்க. சப்போஸ் கோர்ஸ் பண்ணீங்கன்னா படிப்பீங்க. இந்த 1ல இருந்து 3 வரைக்கும் இருந்தா ஒரு அலைச்சூழல்னு சொல்லுவோம். 4ல இருந்து 7 வரைக்கும் இருந்தா ஒரு அலைச்சூழல்னு சொல்லுவோம். அதே மாதிரி 8ல இருந்து 13 இப்படி இருந்தா ஒரு அலைச்சூழல். இப்ப என்னன்னா, இது எதுக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப நீங்க ஒவ்வொரு செயலுக்கு தகுந்த மாதிரி உங்க அலை மாறும். இப்ப நீங்க கோபமா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க கோபமா இருந்தீங்க நீங்க பண்றது உங்களுக்கு தெரியுமா? இப்ப நீங்க என்ன சொல்றேன், நீங்க ஒரு டென்ஷன்ல கோபத்துல ஒருத்தனை போட்டு அடிச்சிடுறீங்க, கொலையே பண்ணிடுறீங்க. 2 நிமிஷம் நான் என்ன பண்ணேன்னு தெரியலன்ற. கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம கோபத்துல நிறைய வார்த்தையும் பேசிடுவோம். வீட்லயும் சரி, கணவன் மனைவியும் சரி, நண்பர்கள் சரி, நிறைய வார்த்தை பேசிடுவோம். அப்புறமேட்டு நம்ம நினைப்பான், என்னமோ இவ்வளவுலாம் பேசிட்டோமோ நம்ம அப்படிமா. சில பேர்த்துக்கு வந்து அதை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. சத்தியமா நான் இதெல்லாம் பேசலம்பாங்க. அவங்க ரெக்கார்ட் பண்ணி காமிச்சாதான் அப்போ ஐயோ இவ்வளவுலாம் பேசியிருக்கனா அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நீங்க உங்களோட அலைச்சூழல் தான். நீங்க வந்து ரொம்ப கோபமா இருக்கிறப்ப அலைச்சூழல் நிறைய சுத்தும் உங்களுக்கு. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னே தெரியாது. சோ இந்த அலைச்சூழல் தான் காரணம். இப்ப இன்னொரு வகையில் தெரிஞ்சுக்கணும். அப்படி இப்ப நீங்க வந்து ஒரே ஒரு கேள்வி, இப்ப நான் வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து 2 விதத்துல கேட்கலாம். ஒண்ணு, நீங்க ரொம்ப கோபமா இருக்கப்ப இந்த கேள்வி கேட்டுன்னு வச்சுக்கோங்க, நீங்க சூசைட் எல்லாம் பண்ணிப்பீங்க. கரெக்டு தானே? நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு நீங்க ரொம்ப கோபமா இருக்கிறீங்க, அலைச்சூழல் அதிகமா இருக்கிறப்ப இந்த கேள்வி, நான் ஏன் தான் பிறந்தனும் தெரியல, இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், எல்லாமே நல்லா இருக்கான், நான் மட்டும் இவ்வளவு கஷ்டம். இந்த அலைச்சூழல் வந்து கோபமா இருக்கப்ப கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து உங்க உயிரை கூட மாற்றிக்கலாம், அந்த அளவுக்கு போகும். இதே கேள்விய அலைச்சூழல் வந்து கம்மியா இருக்கிறப்ப கேளுங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 அலைச்சூழல் இருக்கு அப்படி கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஞானி. புரியுதா உங்களுக்கு? இதே கேள்விய ரொம்ப தவம் பண்ணி, ரொம்ப மனசை ஒருநிலைப்படுத்தி ஆழ்நிலை தானத்துல போய் நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பிறப்போட காரணம் உங்களுக்கு விளங்கி. இதுதான் அந்த அலைச்சூழலோட வித்தியாசம். அப்ப எல்லாமே வந்து உங்க அலைச்சூழல் தான். இந்த அலைச்சூழல்னா ரொம்ப பெருசால நீங்க யோசனை பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா, மனசு நிம்மதியா இருந்தீங்கன்னா உங்க அலைச்சூழல் வந்து கம்மியா சுத்துதுன்னு அர்த்தம். ரொம்ப படபடப்புன்னு எந்நேரம் பாரு டென்ஷனு கரிச்சு கொட்டிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இப்படியே இருந்தீங்கன்னா படபடப்புன்னு சுத்துதுன்னு அர்த்தம். ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் அவன் சொல்றேன், இப்ப நீங்க வீட்டுல படிக்கிறீங்க, கண்ணுக்குள்ள இங்க கவனிங்க.
இந்த அலைச்சூழல் வந்து என்ன பண்றீங்க, நீங்க வீட்டுல ஒரு நாளைக்கு எக்ஸாம், இன்னைக்கு படிக்கிறீங்க சரியா, இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு ரொம்ப அலைச்சூழல் கம்மியா இருக்கு, ஏன்னா ரொம்ப ஒன்றே படிக்கிறீங்கல்ல, இப்ப அலைச்சூழல் வந்து ஒரு 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு எக்ஸாம், இப்ப எக்ஸாம் நாள் வந்தோன்னா கொஞ்சம் பதட்டம் வந்துடும். அப்போ வந்து அலைச்சூழல் 15 அலைச்சூழல் சுத்துது ஒரு செகண்டுக்கு, ஒரு நிமிஷத்துக்கு. அப்புறம் எக்ஸாம் ரூம்குள்ள வந்துடுறீங்க, கொஞ்சம் பதட்டம் வந்துடும்ல. பரீட்சப்ப வந்து பேப்பர்லாம் மற்றவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல வந்தா கொஞ்சம் பயம் வருது இல்ல. அப்ப என்னன்னா கொஞ்சம் அலைச்சூழல் அதிகமாகும், ஒரு 20 ஆகும். கொஸ்டின் பேப்பர் கையில் கிடைச்சோன்னு ஒரு 30 ஆகும். இப்ப நீங்க பாருங்க, வீட்டுல படிச்சது நம்ம சில நேரத்தில் கொஸ்டின் பேப்பர் கையில் வச்சிருப்போம், நம்ம நினைப்பே வராது. இதெல்லாம் ஸ்கூலை விட்டு வெளியே வர்றப்ப அந்த கொஸ்டின் பேப்பர் கையில வச்சிருப்போம், அப்ப ஞாபகம். கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்திருக்கீங்களா? நீங்க எல்லாமே நீ அனுபவிச்சிருப்போம். வெளியே வந்து அந்த கொஸ்டின் பேப்பரை கையில பிடிப்போம், அடாடாடா இந்த கேள்வி நான் மறந்துட்டேன்னு, இது இவ்வளவு அழகா படிச்சு இப்போ இதைத்தான் எடுத்தாங்க. நான் ஃப்ரெண்டுக்கு எல்லாம் காமிப்போம், இதை பாருங்க எவ்வளவு போட்டு ஸ்னாப்ஸ் எல்லாம் போட்டு எழுதி வச்சிருக்கேன், இதை போய் எப்படி மறந்துட்டு வந்தேன்னு தெரியல அப்படின்னு. இப்ப நான் காரணம் சொல்றேன் பாரு. நீங்க வீட்டுல ஒரு அலைச்சூழல் படிச்சீங்களா, ஒரு 10 அலைச்சூழல் படிச்சீங்க, நீங்க எக்ஸாம் ஹால்ல வந்து 25 அலைச்சூழல் வந்துருச்சு, அப்ப எல்லாம் மறந்து போச்சு. வெளியே வந்தோன்னா அதே அலைச்சூழல் கம்மியானோம்னா ஞாபகம் வருது. இந்த கான்செப்ட் தான். அப்ப என்ன ஏன் சொல்றேன்னா, நீங்க தவம் பண்ணி உடற்பயிற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க அலைச்சூழலை ஒரே மாதிரி வச்சு, பதட்டமான சூழ்நிலை வந்தாலும் நீங்க கோவப்பட மாட்டீங்க, உங்களை யாராவது திட்டினா கூட நீங்க கோவப்பட மாட்டீங்க. நீங்க வந்து நீங்க வீட்டுல என்ன மன அலைச்சூழல் இருக்கீங்களோ, வீட்டுல என்ன மனநிலைமையில் இருக்கீங்களோ அதே தான் வெளியேறதும் இருப்பீங்க. யாரா திட்டினா கூட அவன் திட்டிட்டு போறான், அவங்க டென்ஷனா இருப்பானாட்டு இருக்குது, அவன் என்ன பிரச்சனையாட்டு இருக்கு, அவன் நம்ம திட்டுறான் அப்படின்னு போயிடும். தவம் பண்றவங்களா இப்ப பூபாலன் ஆயாலும் அவருக்கெல்லாம் கோவமே வராது. பவனிலே சொல்லுவாங்க, எறும்பு அடிச்சா கூட கீழே எடுத்து போட்டு போவீங்க. உண்மைதான். ஏன்னா தவம் பண்றாரு, மனசை வந்து ரொம்ப பக்குவப்படுத்தி பண்றாரு அழைச்சார். இந்த விஷயம் இதுதான் வந்து அடிப்படை. இப்ப வந்து நம்ம மகரிஷி என்ன சொல்றாருன்னா, நம்ம மனசை வந்து அடக்க நினைத்தால் அலையும், அலைய நினைத்தால் அடங்கும், அறிய நினைத்தால் அடங்கும் சொல்றாங்க. உலகத்திலேயே வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க சொல்றேன் பாருங்க, நம்ம வந்து மதம் கொண்ட யானையும் அடக்கிடலாம், பெரிய மதம் கொண்ட யானையும் அடக்கலாம், கரடி புலி இதனையும் கூட அடிச்சு கொண்டுடலாம், அப்புறம் சிங்கத்தோட முதுகுல கூட ஏறி உட்காரலாம், அப்புறம் வந்து பாம்பை வந்து அடக்கலாம், அப்புறம் இன்னொருத்தருக்கு தெரியாம வந்து நம்ம வேறொரு உடல்ல உலாவலாம், இது எல்லா விஷயமும் பண்ணலாம். நான் தண்ணி மேல நடக்கலாம், நெருப்புக்குள்ளார இருக்கலாம். இதை விட ஒரு கஷ்டமான வேலை ஒண்ணு இருக்கு. என்ன வேலை நினைக்கிறீங்க? மனசு அடக்கிற வேலை. இது ஒரு பாடல் சொல்றேன் பாருங்க, இது வந்து தாயுமான சுவாமிகள்னு ஒருத்தர் பாடியிருக்காரு. கந்தக மதக்கரியை வசமா நடத்தலாம். கந்தக மதக்கரியைன்னா மதம் கொண்ட யானை. கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம், ஒரு சிங்க முதுகில் மேற்கொள்ளலாம், கட்செவி எடுத்தாட்டலாம், வேறொருவர் காணாமல் உலகத்துலாவலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம், சந்ததமும் இளமையோடு இருக்கலாம், மற்றவர் சரீரத்திடம் புகுதலாம், சலமேல் நடக்கலாம், கனமேல் இருக்கலாம், தன்னிகரில் சித்தி பெறலாம், சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமறி. இது எல்லாம் பண்ணலாம், ஆனா வந்து மனசு அடக்கிறது மட்டும் கஷ்டம் இல்லை, எண்ணத்தை அடக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த நம்ம மன்றத்துல அந்த பயிற்சி 4 சூழ்நிலையில இந்த எண்ணம் வருதுன்னு சொல்றாங்க. ஒண்ணு, நம்ம வந்து நம்ம தேவைப்பட்டா அந்த எண்ணம் வருது. இப்ப எனக்கு பசிக்குது, அப்ப நம்ம சாப்பிடணும்னு தோணுது, அந்த சாப்பிடுற எண்ணம் பசிக்கப்ப வருது. இது வந்து தேவைப்படுறப்ப இந்த எண்ணம் வருது. இப்ப எனக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப மன்றத்துக்கு சில பேர் வருவாங்க, எனக்கு வந்து முதுகு வலி, அப்புறம் வந்து முழங்கால் வலி, அப்புறம் வந்து எனக்கு வீசிங் ப்ராப்ளம், இப்படின்னா சில பேர் மன்றத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கு தேவை. ஆரோக்கியமா இருக்க மன்றத்துக்கு வந்தா சொல்றது கம்மியாயிட்டாங்களா ஒருவேளை? இப்ப நமக்கு நீ கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து முழங்கால் வலி தாங்க முடியல, அதனால நான் மன்றத்துக்கு வந்தேன். அவங்களுக்கு தேவை, தேவையின் பால் எழக்கூடிய எண்ணம். அப்புறம் எனக்கு வந்து வெயிட் அதிகமா போட்டுருச்சு, நான் மன்றத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு கோபம் அதிகமா வருது, நான் மன்றத்துக்கு வந்தேன். இந்த எண்ணம், மன்றத்துக்கு வர எண்ணம் வந்து தேவையின் பால் எண்ணம் வருது. இப்போ நமக்கு ஏதாவது வந்தா தானே ஏதாவது வரும்னு தோணும். பசியும் பிணியும் சூழ்ந்தழுத்தும் நேரத்தில் மனமது தர்மத்தை தானே நாடிச்சல். உனக்கு வந்து மனசுல ஏதாவது உடம்புல வியாதி வந்தா ஆட்டோமேட்டிக்கா மன்றத்துக்கு போகணும்னு எண்ணம் வருது இல்ல, அதுக்காக சொல்ல வரேங்க. இந்த பழக்கத்தால ஒரு எண்ணம் வரும். அடுத்து முதல்ல தேவையால,
அப்புறம் பழக்கத்தால எண்ணம் வரும். அது என்ன பழக்கத்தால என்ன வருது அப்படின்னா, இப்ப நம்ம 1 மணிக்கு சில பேர் சாப்பிட்டு பழகிருப்போம். 1 மணி ஆனோம்னா சாப்பிடுன்னு எண்ணம் வந்து, ஆனா பசிக்கவே பசிக்காது. இப்ப நீங்க ஆபீஸ்ல வேலை செய்யற இடத்துலயோ இல்லது நீங்க ரொம்ப காட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா பசிக்கும். இப்ப நீங்க 1 மணிக்கு சாப்பிட்டு பழகினா 1 மணி பெல் அடிச்சுன்னா பசிக்குன்னு தோணும். அப்புறம் இந்த தவறான கெட்ட பழக்கங்கள் இந்த ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்றது, ஸ்மோக் பண்றது, இதெல்லாம் அந்த நேரம் ஆனா அந்த டைம் ஆனா அவங்களால பண்ண முடியாம இருக்க முடியாது, பண்ணியே ஆகணுமா. இதெல்லாம் பழக்கத்தால வர எண்ணம். எதிர்மறையான எண்ணங்களும் பழக்கத்தால வரும். எதிர்மறையான எண்ணம்னு என்னங்க, நிறைய பேர்த்துக்கு அது வருது. இப்ப என்னன்னா, இப்ப நான் பஸ்ல வீட்டு விட்டு கிளம்புவோம், பஸ்ல போவோம், இந்த பஸ் ஒழுங்கா போய் சேருமா அப்படின்னு ஒரு எண்ணம். வண்டி எடுத்துட்டு போவோம், இன்னைக்கு என்னமோ முன்னாடி ஒரு பூனையே குறுக்கால் போயிடும், அது என்னமோ பசியில இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் போயிருக்கும், மனசே போயிடும். என்னென்னமோ பண்ணுவோம், எச்சையெல்லாம் துப்புவோம், காலை மாட்டிப்போம், செருப்பு அடித்து அடிக்காத குறை ஒண்ணுதான் அந்த பூனை. அப்புறம் வீட்டுக்கெல்லாம் போயிடுவோம். அது சரியா தப்பா அதுக்குள்ளார நான் போகல. நமக்கு என்ன வருது இல்ல, இந்த எதிர்மறையான சில எண்ணங்கள் இந்த மாதிரி வரும்னு சொல்றது. நமக்கு பரீட்சை எழுதுவோம், என்ன எழுத போறப்ப இந்த பரீட்சை பாஸ் பண்ணிடுவோம். இன்னைக்கு மேக்ஸ், ஐயோ அந்த மேக்ஸ் டீச்சரே பிடிக்காது, அதனால நான் மேக்ஸையும் படிக்கிறதே இல்லை, பரீட்சை வேற வந்துருச்சு, மேக்ஸ் டீச்சர் பிடிக்கல தானே உனக்கு, பரீட்சையும் வந்துருச்சு பாஸ் பண்ணிடுவோம்னா அப்படின்னு. ஒரு கதை சொல்றேன். இப்ப நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போவோம், ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போவோம். இப்ப அவங்களுக்கு ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, இதய ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. போய் பார்க்கணும். போய் பார்த்துட்டு நம்ம திரும்பி அவங்களாம் கேட்குறோம், நீ எப்படி என்ன பண்ணீங்க, எப்படி எல்லாம் உங்களுக்கு நெஞ்சு வலி வந்துச்சு, ஃபர்ஸ்ட் எப்படி உங்களுக்கு வலி வந்தது, எப்படி ஹாஸ்பிட்டல் சேர்ந்தீங்க, யார் கொண்டு வந்து விட்டா, எவ்வளவு நேரம் வலி இருந்துச்சு எல்லாம் கேட்குறோம். அப்புறம் கேட்டு முடிச்சு இதெல்லாம் சொல்ல முடிச்சுட்டு வந்துடுறோம். நான் பஸ்ல வந்துட்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு யோசனை வரும் சில நேரத்துல, ஒருவேளை நமக்கு இந்த மாதிரி வந்துட்டா, சில நேரத்துல வரும் இல்லைங்களா. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, நான் பாத்தீங்கன்னா நான் மட்டன் நிறைய சாப்பிடுவேன், இந்த கொழுப்பெல்லாம் வெளியில பலகாரத்தை நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தேங்க, டாக்டர் அதனாலதான் சொல்லிட்டாரு, அதனாலதான் உனக்கு இத்தனை ப்ராப்ளம், நிறைய ஸ்மோக் பண்ணுவேன், அதனாலதான் இத்தனை பிரச்சனைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. வரவும் அதே பழக்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பஸ்ல வந்துட்டு இருக்கிறப்ப நமக்கு அது மாதிரி வந்துச்சுன்னா, நமக்கு வருதா இல்லைங்களா அந்த எண்ணம், நமக்கு அது மாதிரி வந்துச்சுன்னாமோ, நான் என்ன சொல்றேன், நீங்க பாத்தீங்க அந்த எண்ணம் வருது, அந்த எண்ணம் வர விட வேண்டாம், பார்த்ததோட விட்டுருங்க, அதுக்கு உயிர் கொடுக்க கூடாது. அந்த எண்ணம் வருதா, அந்த எண்ணம் வர்றதோட விட்டுருங்க, அந்த எண்ணத்துக்கு நம்ம உயிர் கொடுக்க கூடாது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவங்க இந்த மாதிரி இருக்காங்க, நமக்கு அந்த எண்ணம் வருது, உயிர் கொடுக்க வேண்டாம். எண்ணம் வந்தாலும் பரவாயில்ல, ஆனா அதுக்கு மேல போகக்கூடாது. அப்படிதான் அந்த எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப இன்னொன்னு என்னன்னா, ஒருத்தருக்கு இதே மாதிரி நெகட்டிவாவே எண்ணம் வந்துட்டு இருந்து, எதை எடுத்தாலும் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமேனு அவனுக்கு நெகட்டிவா எண்ணம் வந்துட்டு இருந்ததா, அவன் ஒரு சாமியாட்ட போறான். இப்ப சாமியாட்ட போனோம்னா கேட்கறான், எனக்கு எல்லாமே இப்படியே மாத்தி மாத்தி எண்ணம் வருது, நான் போனா ஆக்சிடென்ட், தூங்கினாலும் விடியத்துல இருந்துச்சு கண்ணை முழிப்பான்னு என்ன வருது, இது ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்கறான். தூக்கத்திலேயே போயிடணும்னு என்ன வருது, ரோட்டை தாண்டறப்ப பஸ், இந்த மாதிரி எல்லாம் என்ன வருது, இதுக்கு என்ன வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்கறேன். அதுக்கு அந்த சாமியார் சொல்றாரு, அப்படியே திரும்பி பாருங்க என்ன இருக்குன்றாங்க. திரும்பி பாக்குறேன், சோளக்காடு இருக்கு, சோளக்கொல்லை பொம்மை இருக்கு, அங்க என்ன தெரியுது அப்படின்னா சோளக்கொல்லை பொம்மை இருக்கு அப்படின்னா. அப்புறம் என்ன தெரியும், பறவைகள்லாம் அதை பார்த்து பயந்துட்டு ஓடுது அப்படின்னு சொல்றான். திரும்பி என்னை பார்க்க சொல்லி திரும்ப என்னை பாரு. சரி, இப்ப இந்த பறவை ஏன் பயந்துட்டு ஓடுது அப்படின்னு கேட்கிறாரு அந்த ஞானி. அதுக்கு அவன் சொல்றான், அதை பார்த்து பறவை அந்த சோளக்கொல்லை பொம்மையை பார்த்து பயந்துக்கிறதுனால ஓடுது. ஏன் பயந்துட்டு ஓடுது, இப்ப எதனால பயந்துட்டு ஓடுது அப்படின்னா, அது பயந்துக்குது, நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் என்ன சொல்றான், அது அந்த சோளக்கொல்லை பொம்மை நடக்காது இல்ல, ஓடாது இல்ல, அது அந்த பறவைக்கு தெரியுமா, நமக்கு தெரியுமில்ல, அதுக்கு எப்படி தெரியும், அதனால அது பயந்துட்டு ஓடுது, நடக்குன்னு நினைச்சிட்டு ஓடுது அப்படின்னா. அதே மாதிரிதான் நாம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மனசுக்குள்ளார என்ற எண்ணம்லாம், இப்ப அந்த சோளக்கொல்லை பொம்மைய நீங்க எண்ணமா வச்சுக்கோங்க. இப்போ அந்த சோளக்கொல்லை பொம்மை நம்ம எண்ணம், ஒரு நெகட்டிவ் எண்ணம் வருது, இந்த எண்ணம் நம்மள என்ன பண்ணிவிடும், அந்த பறவைகளை நம்மளா நினைச்சுக்கோங்க,
இந்த எண்ணம் வந்தோடனே நமக்கு தெரியாது, அது வெறும் பிம்பம் தான், அந்த நெகட்டிவ் எண்ணம்லாம் வெறும் பிம்பம் தான், நம்மளை ஒண்ணும் செய்யாது அப்படின்னு அந்த பறவைக்கு தெரியாது. ஆனா அந்த நம்ம எண்ணத்துக்கு உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த சோளக்கொல்ல பொம்மைக்கு உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை எப்படி பயந்துருச்சோ, அதே மாதிரி நாம நினைக்கிற நெகட்டிவான எண்ணத்துக்குலாம் ஒரு நடந்துருமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கிறோம். அந்த பயம் தேவையில்லை நெகட்டிவ் எண்ணத்துக்கு. சரிங்களா? இன்னொன்னு, இப்ப நம்ம தொடர்பு படுத்தியே பார்க்க கூடாது. இப்ப இன்னைக்கு கால் அடிபடும், ஒரு 10 நாள் கழிச்சு இன்னொரு காலில் அடிபடும். அப்ப நான் என்ன தெரியுங்களா, என்னமோ தெரியல, தொடர்ந்து அடிபட்டுட்டே இருக்கு. என்ன 40 டைம் அடிபட்டுச்சு, போன வாரம் ஒன்று அடிபட்டுச்சு, ஏதோ இந்த பக்கம் போனேன், ஏதோ இந்த கால் அடிபட்டு இருக்கு, அடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போவேன், என்னமோ தெரியலைங்க, தொடர்ந்து நடந்துட்டே இருக்குங்க. எத்தனை தடவை நடந்துச்சுன்னு கேட்டு 2 டைம் நடந்துச்சுமோ. இப்படி தொடர்புபடுத்தி பார்ப்போம். ஒருவேளை இப்படி இன்னொரு டைம் நடக்குமோ, இந்த காலம் நடக்குமோ, இப்படின்னு நம்ம பயந்துட்டு இருப்போம். இந்த பயம் தேவையில்லை. இப்ப புதுசா வீடு கட்டுறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒரு வீடு கட்டுறோம், அப்ப போயிட்டு நான் பக்கத்துல சொல்லுவோம், நான் ஒரு 5-6 மாசம் கழிச்சு நான் வீடு கட்டிட்டு வந்ததுல இருந்து கடங்க, இந்த வீடு கட்டிட்டு வந்த பிறகு கடனா இருக்குது, எப்படின்னே தெரியல, உனக்கு வாடகை வீட்டுல இருக்கிறப்ப கூட நான் கடன் இல்லாம இருந்தேன், இந்த வீட்டுல எப்படி கடனா இருக்குன்னு சொல்லிட்டு சலிச்சுப்போம். அப்படின்னு சலிச்சுப்போம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாடகை வீட்டுல இருக்கிறப்போ சந்தோஷமா இருந்தேன், சொந்த வீடு கட்டிட்டு கடனா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். இப்ப என்னன்னா, புது வீடு கட்டுறோம், இப்ப அந்த வீடு கட்டுறோம்னா கடன் வாங்கிட்டு வந்திருக்கோம், லோன் எல்லாம் போட்டு கட்டியிருப்போம். இப்ப அந்த கடனை கட்டணும் இல்ல, இப்ப அதுக்கு எப்படி சம்பளத்துல என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா சம்பளம் சேர்த்தி தான் ஆகும். நீ வாடகை வீட்டுல இருக்கிறப்ப மாசம் 3000-4000 கொடுத்துருப்போம், வீடு கட்டப்ப ஒரு 10 லட்சம் 15 லட்சம் இல்லாம குறைஞ்சபட்சம் 15 லட்சம் எல்லாம் வீடு கட்ட முடியாது, அதையெல்லாம் லோன் வாங்கியிருப்போம். அப்ப உங்களுக்கு கடன் வராம என்ன வருங்க? அப்ப என்ன வாஸ்தே சரியில்லையாட்டு இருக்கு, வீட்டுல வாஸ்து சரியில்லை. இந்த பக்கம் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சொந்தக்காரங்க சில பேர் வருவாங்க, அவங்க அதை பத்தி தெரியாது, இந்த ஜன்னல் ஏன் இந்த பக்கம் வச்சீங்கம்மா, இந்த ஜன்னலை தூக்கிட்டு இந்த பக்கம் முன்னாடி வைக்கும்போது அந்த பக்கம் ரோடு, நான் ரோட்லயே விழ முடியும், சர்வசாதாரணமா சொல்லுவாங்க. இந்த வாஸ்தை பத்தி சும்மா பெருசாவே தெரியாது. ஆனா அவங்களாம் பண்ணுவாங்க, இந்த கதவு இந்த பக்கம் இருக்கக்கூடாது, இந்த ஜன்னலை ஏன் வச்சீங்க, அவன் போனோம்னா அவ்வளவுதான். நாம நினைச்சிட்டு இருக்கேன், ஏற்கனவே நான் வீட்டுல கணவன் மனைவி சண்டை, நான் அப்பவே சொல்லல, நான் வீடு கட்டுறப்ப இந்த வாச அப்படி இந்த பக்கம் வைக்க வேண்டாம்னு சொன்னேன், உங்க பேச்சை கேட்டு வச்சேன். முன்னாடி ஜன்னல் இருக்குன்னு சொல்றான், முன்னாடி என்ன இருக்குது, முன்னாடி பின்னாடி பக்கத்து வீடு இருக்கு, அங்கேயே ஜன்னல் வைக்க முடியும், அது பொது சேவு, அதுல எங்க ஜன்னல் வரும்? இப்படி சண்டை வரும்ல, இந்த மாதிரி சண்டை வரும். இப்ப நீங்க வீடு கட்டினா கடனாகத்தான் செய்யும், கடன் வாடகை வீட்டுல இருந்தா வாடகை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க, அந்த எண்ணம் இருக்காது. இப்ப இன்னொன்னு என்ன, இப்ப நம்ம ஒரு பத்திரிக்கைக்க வராங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க நம்ம பக்கத்து வீட்டுல வச்சிருப்பாங்க, நம்ம வைக்க மறந்துட்டு போயிருப்பாங்க, அவ்வளவுதாங்க. என்னமோ தெரியல, அவன் பத்திரிக்கைக்க மறந்துட்டான், என்ன பிரச்சனைன்னு தெரியல, நானும் எல்லா கல்யாணத்துக்கு பொண்ணு கல்யாணத்துக்கு எல்லாம் பத்திரிக்கைச்சும் ஒரு பத்திரிக்கை ஒரே ஒரு பையன் பெற்றிருக்கான், கல்யாணத்துக்கு மறந்துட்டாங்க, இனிமேல் ஜென்மத்துக்கு அவனை பேச இல்லைங்களா? என்னங்க எல்லா கல்யாணத்துக்கும் நான் கூப்பிட்டு இருக்கேன், எல்லா வீடு கிரக பிரவேசத்தை கூட கூப்பிட்டேன், பத்திரிக்கை ஒரே ஒரு பொண்ணு பையன் வச்சிருக்கான், பத்திரிக்கை கொடுக்க விட்டாங்க, இனிமேல் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அப்பவே நினைச்சுங்க, இந்த ரோட்லயே தான் போறான், நிஜமாலும் மறந்துருப்பான். நிஜமா இப்ப நீங்க பத்திரிகைக்கு போறப்ப நீங்க நம்ம போடுறதுதான் மறந்துருப்போம், நீங்க அது அவங்க கோச்சிட்டு அதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி நம்ம எண்ணத்தை தொடர்பு படுத்தி பார்க்க கூடாது, அதுக்காக சொல்லுவார். சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னா, முள்ளாலதான் எடுக்கணும், எண்ணத்தாலதான் எடுக்கணும். ஒரு செயல் சொல்றேன் பாருங்க, எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்க செய்தால் எண்ணமே பழக்கமாய் தெரிந்து போகும். நம்ம ஒரு பழக்கம் வருதுன்னா அந்த பழக்கத்தாலதான் பண்ணணும். அதுக்கு என்னன்னா, நம்ம நேர்மறை சிந்தனையை நம்ம வளர்த்துக்கணும். இப்ப நீங்க ஒரு காமெடி படம் ஓடிட்டு இருக்குங்க, உங்க ஆட்டிடியூடு பாருங்க, நான் உடனே இருப்பேன், அப்படி ஒரு காமெடி படம் ஓடிட்டு இருக்கு, நீங்க ஒரு பேனா வச்சுக்கிறீங்க, இந்த பேனா நீங்க இப்படி வச்சுட்டு வச்சுக்கிறீங்க, ஒரு பேனா இருக்குன்னு வச்சுக்கோங்க, வாய் 3 வச்சுட்டு இப்படி வச்சுக்கிறீங்க, இந்த பேனா இப்படி வச்சுக்கிறீங்க 3, அந்த வாய் அப்படி வச்சுட்டு அந்த படத்தை பாக்குறீங்க. அடுத்தது என்ன பண்றீங்க, அந்த பேனா இப்படி குறுக்க வச்சுக்கிறீங்க, வாய் சிரிச்சாப்ல வச்சுட்டு படத்தை பாக்குறீங்க. உங்களுக்கு எப்ப சந்தோஷமா இருக்கும்? 2வதா வாய பேனா குறுக்கால வச்சீங்கல்ல, அப்பதான் சந்தோஷமா இருக்கும், அப்பதான் சிரிக்கணும்னு தோணும். நீங்க உம்மோட வாய் இப்படி பேனா வச்சுட்டு இருந்தீங்கல்ல, அப்ப சிரிக்கணும்னே தோணாது. உங்க ஆட்டிடியூடு தான் எல்லாத்தையும் காரணம். நீங்க உங்க மனசுல இப்படிதான் இருப்போம் அப்படிதான் இருப்போம்னு வச்சுட்டு எதை பார்த்தாலும் உங்களால அப்படிதான் இருக்கும்.
நீங்களா உங்க ஆட்டிடியூடா உங்க பழக்கத்தை மாத்தனாதான் உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்காக நான் சொல்ல வரேன். இப்போ உங்க மனசு வந்து ஒரு ஜல்லிக்கட்டு காலை, இது முன்னாடிதான் சொன்ன மனசு குரங்குன்னு, இப்ப அடுத்தது காலை. அது ப்ரொமோஷன் கொடுத்துடலாம். எவ்வளவு நேரத்துக்கு தான் நம்ம மனசு குரங்கு குரங்குன்னு வச்சுட்டு இருப்போம். ஒரு விஷயம், நீங்க நல்ல ஜல்லிக்கட்டு, இந்த இந்த மதுரையில் ஜல்லிக்கட்டு பார்த்திருக்கீங்களா? டிவில பார்த்திருப்பீங்க இல்லைங்களா? அதை மனசுல வச்சுக்கோங்க. இந்த காலை வர்ற இடம் வந்து வாடிவாசல்னு சொல்லுவோம். அங்க இருந்து வருதுங்க. அந்த காளைய வந்து அது எண்ணமா வச்சுக்கோங்க. அதுதான் மனசு எண்ணம். அந்த காலை வருது. இப்ப அந்த காலை வந்து உங்க முன்னாடி வருது. இப்ப அந்த ஜல்லிக்கட்டு பாத்தீங்கன்னா நேருக்கு நேரம் நிக்க மாட்டாங்க. பாத்திருக்கீங்களா? ஜல்லிக்கட்டுல நேருக்கு நேரம் நிக்க மாட்டாங்க. சைட்ல நின்றுட்டு அந்த திமில புடிச்சிட்டே கொஞ்ச தூரம் போவாங்க. அப்புறம் ரொம்ப தூரம் ஒரு கோடு போட்டிருப்பாங்க. கோட்டு வரைக்கும் போனா நீ ஜெயிச்சா. அப்புறம் ரொம்ப தூரம் பிடிச்சிட்டு இருந்தா ஜெயிச்சேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த காலை போயிடும். இப்ப நேருக்கு நேரம் நிக்க மாட்டான். நம்ம எண்ணத்தையும் அந்த காளைய எண்ணமா நினைச்சுக்கோங்க. நீங்க நிக்கிறீங்க சைட்ல, அந்த காலை உள்ள இருந்து இப்படி வருது, திமுறிக்கிட்டு வருது. உங்க எண்ணெல்லாம் என்ன சாதாரணமா வருது? அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அங்க போலாம், இங்க போலாம், கண்ட மேனிக்கு வருது. அது நேருக்கு நேரம் நீ நிக்காதீங்க. நான் வந்தோடனே அந்த எண்ணத்தை நேருக்கு நேரம் அடிச்சு, இந்த பாகுபலியில காட்டு எருமை அடக்கமா பாருங்க, அந்த மாதிரி நிறுத்தலான்னு பிடிச்சி அடக்குன்னா ஒண்ணு வேலைக்கு நிறுத்த முடியாது. அதை இதை மனசுல வச்சுக்கிட்டு சைட்ல நின்னுக்கோங்க. அதை விட்டு விலகாதீங்க. எண்ணத்தை எப்படி சீர்படுத்துன்னு சொல்றேன். சைட்ல நின்னுக்கோங்க. அதை புடிச்சுக்கோங்க எண்ணத்தை. அந்த எண்ணத்துக்கூடயே போங்க. அந்த எண்ணத்துக்கூடயே போங்க. ஏன் எண்ணத்துக்கூடன்னா, நீங்க இந்த அடக்காதீங்க. இந்த எண்ணெல்லாம் வருது, இதெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். இதெல்லாம் வருது இல்ல, அவனை நான் வந்து அடிக்கணும் அப்படின்னு எண்ணம் வருது அப்படின்னு, அந்த எண்ணம் என்னன்னா எவ்வளவு தூரம் போகுதுன்னு போங்க. ஒரு நீங்க நெகட்டிவா எண்ணம் வச்சா அந்த நெகட்டிவான எண்ணத்து கூடயே போங்க. அந்த அந்த மாட்டை பிடிச்சிட்டு போற மாதிரி ரொம்ப தூரம் போன உடனே அந்த நீங்க அந்த எண்ணமே உங்ககிட்ட பேசும். எனக்குன்னு ஒரு இது வேண்டாமோ, நீங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லும். பட் நீங்க வந்து இருந்தாலும் போங்க. ஒரு கட்டத்துல அந்த மாடு நின்றோம். உங்க அந்த எண்ணம் நின்றோம் அவ்வளவுதான். எவ்வளவு தூரம் நினைக்க, அந்த நிக்கிற இடத்துல உங்களுக்கு தவம் ஸ்டார்ட் ஆகுங்க. நீங்க தவம் பயின்றீங்கன்னா, நீங்க மன்றத்துல தியானம் தவம் நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு எண்ணத்தை வருது, அந்த எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எதிராக நிக்க வேண்டாம். அந்த எண்ணத்துக்கூடயே போங்க. அந்த எண்ணத்துக்கூடயே போய் முள்ளால் எடுக்கிற மாதிரி எண்ணத்தாலதான் நீங்க எடுக்கணும். இப்ப நான் வந்து இதுல வந்து பழக்கத்தால வர, இப்ப சூழ்நிலையால் சில எண்ணம் வருது. இப்ப நம்ம வந்து ஏதோ ஒரு தெருவுல போயிட்டு இருக்கோம், பிரியாணி வாசம் அடிக்கும். ஆமா, நான் பிரியாணி வாசம் அடிக்கும். அப்ப நம்மளை அறியாம பிரியாணி சாப்பிடணும்னு தோணும். நிறைய இடத்துல வருது இல்ல. அப்புறம் சின்ன குழந்தைங்கலாம் அந்த ரோட்ல போயிட்டு சில்லி வாசம் அடிக்கும். இப்ப வந்து ஒரு 100 மீட்டர் போறதுக்கு வர 4 கடை 5 கடை இருக்கு. அப்படியே வாசம். நான் அதுவும் புரட்டாசி மாசம் எல்லாம் கூட வரும் வாசம். விரதம் இருந்திருப்போம், அப்படியே மூக்க எடுத்துட்டு வரும். விரதெல்லாம் போச்சுன்னு வரும். சில பேர் விரதத்தையே முடிச்சிருவோம், அவ்வளவுலாம் வாசம். நம்மளை விட்டு மயக்கிறேன். இதெல்லாம் சூழ்நிலையால் வரும் எண்ணம். அப்புறம் வந்து இப்ப நம்ம நீச்சல் அடிச்சுட்டு எல்லாம் குளத்துல நீச்சல் அடிச்சுட்டு இருப்பாங்க, நம்மளும் நீச்சல் அடிக்கலாம்னு தோணும். இதுவும் சூழ்நிலையால வரும் எண்ணம் தான். அப்புறம் வந்து ஏதாவது கிளைமேட் கொஞ்சம் வந்து இந்த மழை வர மாதிரி சாயந்தர கிளைமேட் இருந்தா தவம் பண்ணுன்னு தோணும். இது சூழ்நிலையால் வரும் எண்ணம் தான். இது நல்ல எண்ணத்தை நீங்க பழக்கிக்கோங்க. இன்னும் சிலது வந்து நம்ம கருவமைப்பால் ஒரு எண்ணம். இப்ப நம்ம பாவம் புண்ணியம் நம்ம பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? இப்ப நம்ம கிட்ட வந்து நம்ம முன்னோர்கள் பண்ண பாவம் எல்லாம் நம்மகிட்ட இருக்கும். நீங்க மறுஜென்மெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இப்ப நம்ம அப்பாவோட மறுஜென்மம் நம்மளோட மறுஜென்மம் நம்ம பிள்ளைங்க, அவ்வளவுதான். நீங்க அதுக்கு மேல 7 ஜென்மம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. மறுஜென்மம் அடுத்து நம்ம தான். நம்ம வந்து நம்ம அப்பாவோட மறுஜென்மம், நம்மளோட மறுஜென்மம் நம்ம பிள்ளைங்க, அவ்வளவுதான். இப்படிதான் இருக்கும். எண்ணமும் இப்படிதான் கண்டினியூ ஆகும். இதுல வந்து இப்ப நீங்க வந்து நீங்க இந்த பாவப்பதிகள்லாம் மனசுல இருக்கிறப்ப எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்ப வந்து ஒரு செயல்னா இருந்த காட்டானை மேலேறி கடைத்தறிவு போகையிலே நாட்டார் நகை மறித்து நகைபுரிய பார்ப்பரன்றோ, அந்த மாதிரி ஒரு பாடல் இருக்கு. நம்ம என்னதான் வந்து தவம் பண்ணு நினைச்சா கூட நம்ம இருக்கிற பாவ புண்ணியங்கள்லாம் தவம் பண்ண விடாதுங்கிறதுக்காக ஒரு இது சொல்றான். இன்னொன்னு, இப்ப நம்ம தாத்தாலாம் வந்து கோயில் கட்டியிருப்போம், கோயில் கட்டு நினைச்சிருப்பாங்க, கட்டியிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த பேரை வந்து கோயில் கட்டுவாங்க. அந்த எண்ணம் அதோட அது பின்னாடியே வரும். சரி, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றோம் இல்லைங்களா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கை தூக்குங்க. 1 2 3 அப்புறம் 4. வெரி குட். நீ எண்ணம் போல் 4 5 6 எல்லாம் தூக்கிட்டீங்க. ஏறத்தால எல்லாம் அவங்க யோசிச்சு வேலை இருக்குமோ ஏதோ கை தூக்கு சொல்றாங்க, என்னன்னு தெரியல. எண்ணம் போல் வாழ்க்கை. கை தூக்குவங்க எல்லாம் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நம்ம வாழ்க்கையெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல.
நம்ம என்ன சொல்றீங்க? இல்ல, அதுக்கும் ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நம்ம வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. நம்ம இன்னைக்கு வந்து நல்லா இருப்போம், நாளைக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகும், மறுபடியும் அடுத்த நாள் நல்லா இருக்கும். வாழ்க்கையே அதுதானே. ஒரே மாதிரி இருந்தா சுவாரஸ்யம் இருக்கிறது இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கடன் பிரச்சனையா இருக்கும். அப்புறம் அடுத்த ஒரு 20 நாள் கழிச்சு ஏதோ லாட்டரி டிக்கெட் அடிக்கும், யாரோ கடன் கொடுப்பாங்க, கடன் கட்டுவோம். அப்புறம் இன்னைக்கு பிரச்சனை வரும், புருஷன் முன்னாடி சண்டை வரும், அப்புறம் 10 நாள் கழிச்சு சேருவோம், அப்புறம் சண்டை. இப்படிதாங்க வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு. சரி, ஒரு கட்டத்துல இப்ப எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம யாருக்கு உடம்பு சரியில்லாம போறோம், வாழ்க்கை கொஞ்சம் கீழாவ போயிடுச்சு. அப்போ அவங்க என்ன சரியில்லை அர்த்தமா? அப்ப நல்லா கை தூக்குனீங்க இல்லைங்க. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சர்வசாதாரண சொல்றோம். ஆனா வாழ்க்கை யாராருக்கெல்லாம் நல்லா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நல்ல எண்ணம் இருக்குன்னு வச்சுக்கலாமா? அப்புறம் எப்படி நீங்க தானே சொன்னீங்க? அப்ப வாழ்க்கை யாரெல்லாம் நல்லா இல்லையோ அவங்க எல்லாம் கெட்ட எண்ணம்னு வச்சுக்கலாமா? எல்லாமே கை தூக்குனீங்கல்ல எண்ணம் போல் வாழ்க்கைன்னு எவ்வளவு தூரம் கேட்டிருக்கோம். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சர்வசாதாரணமா சொல்லி போறோம். அவன் நம்ம சொல்லுவான், அவன் என்ன மாதிரி தாண்டா வாழ்க்கை இருக்கு, பத்தியா இருக்கிறான், பத்தியா அவன் பண்ணதுக்கு அனுபவிக்கிறான் அப்படின்னு. இப்ப என்ன அப்புறம் எல்லாம் கைத்துக்கிட்டு என்ன நீங்க நம்ம வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காதுங்க. இப்ப நம்மளே நினைச்சு பாருங்க, நம்ம சில நேரத்துல சில நொடிஞ்சு போயிருப்போம். அப்ப நம்ம என்ன சரியில்லை நம்மளே நினைச்சுக்கோங்க. நம்ம நொடிஞ்ச சூழ்நிலை, வேதனையான சூழ்நிலை, ஒரு வருஷம் 2 வருஷம்லாம் இழுத்துட்டு இருக்கு சில நேரத்துல. அந்த நேரத்துல என்ன சரியில்லைன்னா சொல்ல முடியாது. இதுக்கு விளக்கம் இன்னைக்கு சொல்றேன், மைண்ட் வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சுட்டு மத்தவங்க திட்டுங்க, பேசுங்க. இனிமேல் என்ன சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. என்னன்னா, வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லை. நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்க நினைச்சீங்கன்னா உங்க குழந்தைங்களுக்கு போகும், பேரன் பிள்ளைங்களுக்கு போகும், உங்க அப்பா அம்மா நம்ம அப்பா அம்மா செஞ்சு நமக்கு வரும். இந்த ஜென்மத்துல நீங்க இந்த பிறவில எண்ணனீங்கன்னா அந்த எண்ணம் 10 பிறவி கழிச்சு கூட பலிக்கும். அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை. இப்ப இந்த பிறவில நீங்க கொஞ்சம் இதா இருந்தா அதுக்காக நீங்க போன பிறவில யாராவது தப்பா எண்ணிருப்போம்னு நினைக்கிற பாவ புண்ணி நம்ம இருக்குல்ல, நம்ம உடம்புல இருக்குல்ல. வாழ்க்கை எண்ணம் போல் ரைட்டு தான், எண்ணம் போல் வாழ்க்கை ரைட்டு தான். ஆனா வாழ்க்கைங்கிறது நம்ம வாழ்க்கை மட்டும் இல்ல. நம்ம பாவ புண்ணி தானே குழந்தைங்களுக்கு போகுங்க, குழந்தைங்க பாவ புண்ணி தானே பேரம்பேத்திக்கு போகுங்க. அப்ப நம்ம பண்ணது நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லை. அதனாலதான் எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறது எண்ணம் போல் நம்ம வாழ்க்கை, எண்ணம் போல் மகனோட வாழ்க்கை, எண்ணம் போல் பேரம்பேத்திகளோட வாழ்க்கை, இப்படிதான் எடுத்துக்கணும். நம்ம வாழ்க்கை மட்டும் தெளிவா பார்க்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா உண்மை புரிஞ்சிடும். அடுத்தட சொல்றப்ப இதையும் சேர்த்து சொல்லுங்க, சரிங்களா? இப்ப நீங்க பதிவுகள், நீ பதிவுகள்னா அடுத்தான் செய்யும், அடுத்த இதுக்கு போகும். இப்ப நான் வந்து காலேஜ் படிக்கிறப்ப, எம்பிஎல் படிக்கிறப்ப ஒரு ஆராய்ச்சி ஒண்ணு பண்ணிட்டு இருந்தேன். எதுக்கு ஆராய்ச்சி பண்ணேன்னா, இப்ப கேரளா பக்கத்துல காசர்கோடுன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய முந்திரி தோப்பு இருக்கும். அந்த முந்திரி தோப்புல பூச்சி மருந்து அடிச்சு நிறைய பாதிக்கப்பட்ட எண்டோசல்போன் அப்படிங்கிற ஒரு பூச்சி மருந்து நிறைய பாதிச்சிருக்காங்க. இப்போ பிறக்கிற குழந்தைங்கலாம் வந்து அதை வந்து ஒரு 50 வருஷமா நிறுத்திட்டாங்க. ஆனா இப்ப அங்க பிறக்கிற குழந்தைங்க ஒரு கை ஊனமா, ஒரு கண்ணு பெருசா இருக்கும், அப்புறம் ஒரு 6 விரல், அப்புறம் இன்னும் ஒரு 2 விரல் சேர்ந்து இருக்கும். இந்த மாதிரி ஊனமா பிறக்கெல்லாம் பிறந்துட்டு இருந்தது. இவங்க ரத்தத்துல ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்றது நாங்க ஒரு டீம் போயிருந்தோம். அங்க சில பேர்த்துக்கிட்ட வந்து அந்த ஊனமா இருக்கிற குழந்தை ஸ்கூல்ல போயிட்டு அங்க இருக்க பிளட் எல்லாம் எடுத்துட்டு நாங்க வந்து இது பண்ணி பாக்குறப்ப அதுல பெஸ்டிசைட் ரெசிடியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்துக்கலாம், அது டீப்பா போய்க்க வேண்டாம். அது என்னன்னா, 50 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பூச்சி மருந்து அடிச்சு அவங்க தாத்தா பாட்டி உள்ளார அந்த உள்ள போச்சு இல்ல, அது அந்த குழந்தைங்கிட்ட இருக்குங்க. நீங்க அவ்வளவு பாதிச்சிருக்குது. நீங்க 2-3 தலைமுறைக்கு வருது. இது வந்து ப்ரூவ்டு. இப்ப நானே என்னோட அனுபவத்துல இருந்தே சொல்றேன். அது மாதிரி ஒரு பெஸ்டிசைடு, ஒரு மருந்து தெளிச்சது வந்து நீங்க நல்லா கணக்கு போடுங்க. ஒரு மருந்து தெளிச்சது உடம்ப பாதிச்சது 3 ஜெனரேஷன் 4 ஜெனரேஷன் போகுதுன்னா நம்ம நினைக்கிற நினைப்பு எத்தனை ஜெனரேஷன் போகுங்க? 1000 ஜெனரேஷன் போகும். இது உண்மை. அதனால இந்த பிறவியில் நினைக்கிறது அடுத்த பிறவிக்கு நம்ம போயிட்டே தான் இருக்கோம். அப்படி என்ன பண்ண அப்படின்னா, இது வந்து நேர்மறை எண்ணம் அதிகரிச்சுக்கோங்க. அது என்ன நேர்மறை எண்ணம் அதிகரிக்க அப்படின்னா, நீங்க எப்பவுமே வந்து இறந்த காலத்திலேயே இருக்காதுங்க. அந்த எண்ணத்திலேயே இது நடந்து போச்சு, அது நடந்து போச்சு, இப்படியாச்சு, அவன் அப்படி பண்ணான், இப்படியே மனசுல போட்டு உழப்பிக்கிட்டு முடிஞ்சு போச்சு. இந்த லைஃப் தொலைச்சிருங்க. அப்படியே 5 வருஷம், 5 மாசம், 6 மாசம், 1 வருஷம் ஓடிடும். எதிர்காலத்தை பத்தி நிறையாவே சிந்திக்காதீங்க. அவன் அப்படி வந்துடும், இந்த எதிர்காலத்துல இப்படி ஆயிரும், அப்படி ஆயிரும், அப்படியும் பண்ணாதீங்க.
நீங்க இப்ப இருக்கிறது நிகழ்காலத்துல இருங்க. ஒரு சில இடத்துல நீங்க இடைவெளி கொடுங்க. நீங்க மன துக்கமா மன பாரமா இருந்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ளார எதுவுமே உள்ள நுழையாது. அப்ப நீங்க அந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன கேப் கொடுக்கணும். நீங்க வந்து ஒரு 2 மாசமா ஒரு துக்கமாவே கவலையாவே இருக்கிறீங்க. நீங்களாம் நினைச்சுக்கோங்க, 2 மாசமா ஒரு செயின் போயிட்டே இருக்குது, ஒரு கயிறு 2 மாசமா வந்துகிட்டே இருக்குது, ஒரு 2 கிலோமீட்டர் வந்துருச்சு, மனசுக்குள்ளார துக்க கயிறா வந்துருச்சு. அந்த கயிறை கட் பண்ணுங்க. சும்மா செயற்கையாவே கட் பண்ணுங்க. முடியாது, இருந்தாலும் சரி ஏதாவது வழி பிறக்கும்ல, நம்ம சந்தோஷமா இருப்போம், இதையே நினைச்சிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு அந்த பழக்கத்தை கட் பண்ணுங்க. அந்த கேப்ல வந்து ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வரும். கண்டிப்பா நீங்க நினைச்சது உள்ள வரும். அதுக்காக அந்த மாதிரி சொல்ல வரேன். இப்ப இதுல வந்து நீங்க வந்து நீங்க மன அழுத்தத்தோட இருக்கீங்கன்னா பழச போட்டு உழப்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க கவலையோட இருக்கீங்கன்னா எதிர்காலத்தை பத்தி இப்படியா அப்படியான்னு சிந்திச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க அமைதியா இருக்கீங்கன்னா மட்டும்தான் இப்ப வந்து நிகழ்காலத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா இப்ப நிகழ்காலத்துல இப்ப நடக்கிறத நீங்க அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க மனசு அமைதியா இருக்கு. அதுக்காக சொல்ல வர. அது என்ன நிகழ்காலம், அது என்ன நிகழ்காலம் அப்படின்னா, இப்ப நாம ஒரு கோல் வச்சுப்போம். என்ன டார்கெட்னா, இந்த 2 வருஷம் கழிச்சுட்டு இந்த விஷயம் நடக்கும், இந்த விஷயம் நடக்கும்னு ஒரு கோல், ஒரு டார்கெட் நம்ம வச்சுக்குவோம். அந்த 2 வருஷத்தை அந்த டார்கெட்டை நோக்கியே போகும். அந்த 2 வருஷம் நம்ம வாழாம விட்டுருவோம். அப்ப அந்த விஷயம் நடந்தாதான் நீ சந்தோஷமா இருப்பீங்களா? அப்ப அந்த 2 வருஷமா சந்தோஷமா கிடையாதா? அப்படியே இறுக்கி பிடிச்சி சந்தோஷமா இல்லாம நீ அதையே நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு கோலை பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோலையே நடந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன். 2 வருஷம் கழிச்சு நான் சொந்த வீடு கட்டணும், நான் இப்ப வாடகை வீட்டுல இருக்கிறேன், 2 வருஷம் கழிச்சு நான் வாடகை வீடு கட்டினாதான் நான் சந்தோஷமா இருப்பேன், அது வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லை, அது வரைக்கும் நான் சந்தோஷமே எனக்கு கிடையாது அப்படின்னே நினைச்சிட்டு இருக்காதீங்க. அது 2 வருஷம் கழிச்சு கட்டிக்கோங்க. இந்த 2 வருஷம் வாழுங்க. இந்த 2 வருஷத்துல என்னமோ நினைக்கலாம். நீங்க படுத்து எந்திரிச்சுட்டு தூங்குனீங்கன்னா கண்ணை முடிச்சாதான் உயிரோட இருக்கிறதா நினைச்சா நீங்க என்னத்துக்கு 2 வருஷம் 3 வருஷம் தான் திங்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்ப இருக்கிறத வாழுங்க. அப்புறம் இந்த சபதம்லாம் நீங்க ஒண்ணுமே வேண்டாம். என்ன நடந்தாலும் சரி, இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணு, அவனை நான் வந்து கீழே இறக்கியே தீருவேன், அவனை வந்து நான் வேற வழிக்கு கொண்டு வந்தே தீருவேன், அவனை எதுவும் தப்பவே முடியாது. என்னத்துக்கே சபதம்? நாம பொழப்பு பொழைக்கிறோமா? நாம சந்தோஷமா இருக்கு நாம வாழ்றோமா, இல்ல அடுத்தவன் சந்தோஷம் கெடுக்கிறதுக்கு நம்ம வாழ்றோம்? நம்ம அவன் தப்பே பண்ணிருக்கிட்டோம், சபதமே தேவையில்லை வாழ்க்கையில. எந்த பெரிய சபதமும் தேவையில்லை. நீங்க அந்த மாதிரி சபதம் நீங்க பண்ண வேண்டாம். நீங்க காத்திருக்கவும் வேண்டாம். நீங்க ஒரு ஜோசியர் வந்து சொல்லுவார், என்ன சொல்லுவாருன்னா, உங்களுக்கு வந்து இந்த கிரக பலன்லாம் இருக்குது, உங்களுக்கு வந்து இந்த 1 வருஷத்துக்கு நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். 1 வருஷத்துக்கு வாழ்க்கை போச்சா, இந்த 2 வருஷத்துக்கு இந்த கண்டம் இருக்கு, 2 வருஷம் இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. நீங்க இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமான்னு ஒவ்வொரு கணத்திலையும் அந்த எண்ணத்தை போட்டுக்கிட்டு நீங்க ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம், காத்திருக்க வேண்டாம் அப்படின்னுக்காக சொல்றேன். என்னன்னா, இது வந்து ஒரு தற்காப்பு யுக்தி உங்களுக்கு சொல்லித்தரேங்க. நீங்க அதை வந்து நீங்க கடைபிடிங்க, ட்ரை பண்ணுங்க. ஹலோ, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்ப ஒரு தற்காப்பு யுக்தி உங்களுக்கு சொல்றேங்க, நீங்க அதை கடைபிடிங்க, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி எனக்கு எண்ணெல்லாம் வருது, இந்த மாதிரி கோபம் வருது, இந்த மாதிரி எனக்கு எதிர்மறையாவே என்ன வருது, இதெல்லாம் எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்? திடீர்னு கோபம் வருது, கவலையா வருது, இதெல்லாம் எப்படி நான் வந்து உடனே எப்படி நான் வெளியே வருது? ரொம்ப தூரம் நீ டவுன் பண்ற பிறகு நேரம் கிடையாது. நான் வந்து நீ சொல்லுவது நீ 1 வருஷம் டவுன் பண்ண, நீ எந்த கோபமும் வராது இருப்ப, நான் 1 வருஷம் எனக்கு என்ன பண்ண முடியும், எனக்கு இருக்கிற வேலையை விட்டு நீ என்ன பண்றது, எங்க 1 வருஷம் பண்றது இப்படி சில பேருக்கு போகும். பட் அது பெஸ்ட் வே. நீங்க டவுன் பண்ணி தற்சோதனை பண்ணி நீங்க பண்ணிட்டீங்கன்னா மனசை இது பண்ணிக்கலாம். ஆனா சின்ன ஒரு தற்காப்பு சொல்றேன், நீங்க உங்க உடலை வந்து ஒளி உடலா மாத்திக்கோங்க. அது என்ன ஒளி உடல்? இப்ப நீங்க உடம்பு பூரா ஒளியா, நீங்க சில நேரத்துல இப்போ ஸ்டார்ச் லைட்டர் நைட்ல அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒளி போகும், பார்த்திருக்கீங்களா? சல்லு ரொம்ப தூரமா போகும். நீங்க சில நேரத்துல உங்க உடம்ப ஒளி உடலா மாத்திக்கணும். எப்படி மாத்திக்கிட்டு சொல்றேன்னா, இப்போ ஒருத்தர் உங்களைய திட்டுறாரு, நீங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரர் உங்களைய திட்டுறாரு, அந்த திட்டு
அப்படியே உங்க உடம்ப கடந்து போயிடுச்சு. புரியுதுங்களா? இந்த காது விட்டு இந்த காதுல உங்க உடம்ப கடந்து போயிடும். உங்க வீட்டு இப்போ ஒரு நாயை வாக்கிங் கூட்டிட்டு வர்றாரு, உங்க வீட்டு முன்னாடியே வந்து அசிங்கம் வைக்கிறாரு, அது உங்களுக்கு கோபம் வரும். அப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த கோபம் உங்க உடம்ப கடந்து போற மாதிரி வச்சுக்கோங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? உங்க உடம்ப நீங்க இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க மனசு பழக்கிக்கிட்டீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம். எப்படின்னா, இப்ப நீங்க பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, ஃபுல்லா கூட்டம் இருக்கு, பயங்கர கூட்டம், காலே வைக்க முடியல, இங்க ஒரு கால் இப்படி இருக்கு, ஒன்ன கூட கால வைக்க முடியல. அந்த மாதிரி சூழ்நிலையில உங்களுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். அப்ப என்ன பண்றீங்க, அந்த கடுப்பு உங்க உடம்புல கடந்து போற மாதிரி வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சில நேரத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் கடினமா இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. உடம்ப அந்த நேரத்துல உங்க அசௌகரியமான நேரத்துல உடம்ப ஒளியாக்கிக்கிட்டீங்கன்னா இங்க வர எல்லாம் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு எந்த விஷயம் வந்தாலும் உங்க உடம்ப கடந்து போற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த கோபமும் எதுவும் வராது. ஆட்டோ சஜஷன் ஒரு விஷயம் இருக்கு. ஒரு விஷயம் வந்து நீங்க ஒரு எண்ணத்தை திரும்ப திரும்ப நீங்க ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி நம்ம இருக்கும் சரி ஒரு எண்ணத்தை திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா படிக்கும். அது எம்எஸ் உதயமூர்த்தின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இந்த எண்ணத்தை பத்தி புக்கெல்லாம் எழுதியிருக்காரு நிறைய. நீங்க வேணும்னா வாங்கி படிங்க. ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கு. இப்ப நான் வந்து இந்த வீடு கட்டணும், நான் வந்து வீடு கட்டணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா அந்த விஷயம் உங்க ஆள் மனதுல போய் பதிஞ்சிடும். எனக்கு கோபம் வருது, எனக்கு என்ன உடல்நிலை ஆரோக்கியமா இருக்கணும், உடல்நிலை ஆரோக்கியமா இருக்கணும், உங்க மனசுக்குள்ளார திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா எந்த விஷயம் நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்களோ அந்த விஷயம் உங்க ஆள் மனதுல போயிடும், பதிஞ்சிடும். பதிஞ்சிட்டு அது உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு பார்க்கும். அது உங்களுக்கு நல்லது செய்யும். ஒரு விஷயம் உங்களுக்கு வரணும், ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் படுத்துக்கோங்க. தூங்குறப்ப நான் வீடு கட்டணும், நான் எப்படியாவது வீடு கட்டணும், நான் வீடு கட்டி ஆகணும், சும்மா ஒரு 10 டைம் 20 டைம் அது 21 டைம் சொல்லுங்க. திரும்ப திரும்ப சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க ஆள் மனசுக்குள்ளார அந்த எண்ணம் போயிடும். நீங்க வந்து அது என்ன படிச்சிடும், அந்த எண்ணம் உங்களை வந்து செயல்படுத்த வைக்கும். ஒண்ணு. இன்னொன்னு, உங்க எண்ணத்தை வந்து விசாலப்படுத்துங்க. ஒரு குறுகிய எண்ணத்தோட இருக்காது. நீங்க ஒரு இடத்துல வேலை செய்யறீங்க அல்லது ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா அங்க இருக்கிற பிரச்சனையிலேயே உழண்டுட்டு இருப்பான். வேற உலகமே அவங்களுக்கு இல்லாம இருக்கு. இந்த வீட்டுல இருக்குன்னா வீட்டுல இருக்கிற சண்டை போட்டுட்டு நம்ம இருந்தோம்னா வெளி உலகத்தை நம்ம எப்படி இது பண்ணிக்கிறது? நம்ம பார்வையும் நம்ம எண்ணத்தையும் விசாலப்படுத்துங்க. வெளியே என்ன இருக்குன்னு பாருங்க. வேலை இந்த நாட்டுல இந்தியாவில என்ன நடக்குன்னு பாருங்க. வேலை யாராவது பக்கத்து நாட்டுல இருந்து சும்மா ஒரு ட்ரை பண்ணுங்க. நம்ம எண்ணத்தை வந்து விசாலப்படுத்துங்க. எண்ணத்தை வந்து குறுகிய எண்ணத்தோட நம்ம கொண்டு வர வேணாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. இப்போ வந்து ஒரு நம்ம வந்து யாரை பார்த்தும் பொறாமப்படுத்தாது. நமக்குன்னு நமக்கு இருக்கு, அதை வச்சுட்டு வாழலாம். இப்போ ஒரு பக்தன் வந்து வெங்கடாஜலபதி கோயிலுக்கு, திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலுக்கு ஒரு பக்தன் போனார். அவர் வந்து சாமி கும்பிட்டு இருந்தார். சாமி கும்பிட்டு இருக்கிறப்ப அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, எப்படி சாமி கும்பிடுறாருன்னா, வெங்கடாஜலபதி எப்படி இருப்பாரு, விஸ்வரூப தரிசனமா இருப்பார். அந்த சாமியை பார்த்து, உனக்கு என்னப்பா வாழ்வுதான், நீ சாமி, நீ என்ன ஒரு நகை, என்ன ஒரு வைரம், என்ன வைடூரியம், என்ன ஒரு அபிஷேகம் அலங்காரம், ரொம்ப கொடுத்து வச்சோம்ப்பா நீ அப்படின்னு சாமியை பார்த்து புறாமப்பட்டு கும்பிட்டு போயிட்டான். தெளிவு வந்துட்டான். வந்த உடனே ஒரு 5 நிமிஷம் நடந்துட்டு இருக்கான். பின்னாடி யாராவது தொடறாங்க. திரும்பி பார்க்கறான், வெங்கடாஜலபதி நின்று இருக்காரு. அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். அப்படியே அந்த விஸ்வரூப தரிசனத்தோட நிக்கிறாரு. அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். என்ன வந்து அதிர்ச்சி அடையாத, நான் இருக்கிறது உனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னும் எதுக்கு சாமி முன்னாடி இருந்தீங்க, என்ன பண்றீங்க ஒன்றும் புரியல, நான் எந்த தப்பும் பண்ணல, எதுவுமே எடுத்துட்டு போல, பாக்கெட்ல இருந்தா எடுத்து காமிக்கிறான், ஒண்ணுமே எடுத்துட்டு போல கோயில் இருந்து, அதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட வரல, நீ இன்னும் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா, என்கிட்ட யாருமே என்னை பார்த்து பொறாமப்பட்டது இல்லைடா, நீ மட்டும்தானா என்னை பார்த்து பொறாமப்படுற, உனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சு போச்சு இப்படி சொல்லிட்டாரு. என்ன என்னை பார்த்து பொறாமப்படுற, சாமி பார்த்து நான் பொறாமப்படலாமா அப்படின்ட்டு. சரி, உன்னை எனக்கு பிடிச்சு போச்சு, உனக்கு ஏதோ வர வேணும் கேளு அப்படின்ட்டு. வித்தியாசமா இருக்குல்ல, நம்ம அடுத்த போய் இப்படி சொல்லி பண்ண வேண்டாம். சும்மா ஒரு கதை. ஏதோ வரவன் அவன் வரவன என்ன கேட்கற புரியல, திக்கும் காடி இருக்கான் அவன், என்னன்னு புரியல அவனுக்கு. முன்னாடி சாமி வந்தேன் அப்படிதான் இல்லையா. சரி, நீ என்ன கேட்கணும், நீ என்ன சொன்ன, நீ என்னோட வாழ்வை பத்தி நீ சொன்னில்ல, அதனால உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், ஒரு நாள் நீ நானா இரு, நான் நீயா இருக்கிற, அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமான்னு. சரின்ட்டான். சரி இருந்துக்கலாம், இருப்போமே இருந்துக்கலாம். கார்ல் மார்க்ஸ் ஒருத்தர், அது யாருங்க, யாரை ஒருத்தர் சொல்லுங்க.
யார் கார்ல் மார்க்ஸ்? தந்தை யார் கார்ல் மார்க்ஸ் சொல்லுங்க. பொருளாதார தந்தை, பொருளாதார மேதை. அவர் எழுதின புக்கு மூலதனம் எழுதியிருக்காரா? இன்னைக்கு வரைக்கும் பொருளாதாரத்துல அந்த புக்கை அடிச்சுக்கிறதுக்கு இன்னும் புக்கு இல்லை. பொருளாதாரத்துல அவரு சொன்ன கருத்துக்கள் தான், அதாவது ஒரு நாட்டுல ஒரு ஒரு எப்படி பொருளாதாரத்தை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு அவர் சொன்னதை இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்றோம். ஆனா அவர் குழந்தைங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எல்லாம் இறந்து போச்சு. பால் வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு வழி இல்லாம அவங்க குழந்தைங்க இறக்குது. அவங்க குழந்தைங்க இறந்தோம்னா அடக்கம் பண்றதுக்கு சவப்பெட்டி வாங்குறதுக்கு பணம் இல்லை. நீங்க அவர் வந்து வேற ஒரு பிரச்சனை பண்ணாங்கன்னு அவர் வந்து ஜெயில எல்லாம் போட்டாங்க. ஜெயில போட்டாங்க அங்க கொண்டாட்டி 4 பொட்ட பிள்ளைங்க வச்சுட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கு. ஜென்னின்னு சொல்லுவாங்க அவங்க மனைவி. சாப்பாட்டுக்கு அவர் ஜெயில இருந்து வந்து பாக்குற 2 குழந்தை இறந்துருக்கு. சவப்பெட்டி வாங்குறதுக்கு பணம் இல்லை. அந்த நேரத்துல அவர் உலகத்தோட பொருளாதாரத்தை எப்படி உயர்த்துறதுன்னு புக் இல்லை. நீங்க என்ன வேணாலும் நினைங்க, நீங்க நம்மளால முடியுமா? சவப்பெட்டி வாங்குறதுக்கு பணம் இல்லை, என் குழந்தை இறந்து போச்சு, சவப்பெட்டி வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில இந்த உலகத்தோட பொருளாதாரத்தை எப்படி உயர்த்தலாம்னு ஒருத்தர் நினைக்கிறாரு. இதுக்கு மேல என்ன ஒரு நினைச்சிட முடியும்? வீட்டுல அவ்வளவு வறுமை, ஆனா உலகத்தை எப்படி உயர்த்தணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவர் எழுதின புக்குக்கு இன்னும் புக்கு கிடையாது. அதனால கடைசியா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்க எண்ணம், நீங்க உங்க எண்ணத்தை வந்து மகரிஷி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எண்ணத்தை ஆராய்ங்கன்னு சில வழக்க முறைகள்லாம் சொல்லியிருக்காங்க. உங்க எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க ஜஸ்ட் நீங்க பாருங்க, ஆராயுங்க. இந்த சூழ்நிலையில வருது, பழக்கத்தால வருது, கருவம் பேர வருது அப்படின்னு யோசனை பண்ணி எந்த எண்ணெல்லாம் தேவை, எந்த எண்ணெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நீங்களா ஒரு ஆராய்ச்சி பண்ணி விளக்கிடுங்க. இந்த மாதிரி பண்ணுங்க. உங்க எண்ணத்தை தெளிவா வச்சுக்கோங்க. நீங்க நல்லதா நீங்க நினைக்கிறது பூரா நல்லதா இருக்கட்டும், நீங்க நல்லதா நினைக்கிறத பூரா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த பூபாலனை அவர்களுக்கு நன்றி சொல்லி வருகிறது. நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் கடந்த 1 மணி நேரமாக ரொம்ப அற்புதமா ஸ்பீச் பண்ணாரு. எப்படி இருந்துச்சுன்னு யாராவது சொல்றீங்களா? விட்டா போதுன்னு இருக்காங்க. யாராவது வந்து சொல்லலாம் எப்படி இருந்துச்சு. சிறப்பு, தேங்க்யூ. அவனாவது எந்திரிச்சு வந்து தைரியமா சொன்னாங்க பாத்தீங்களா, அதுக்கே சரியா பாராட்டணும். அதாவது எத்தனை பேர் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம், ஆனா நமக்கு வயசானாலும் என்ன அவங்க கூச்சம், ஐயோ நம்ம போய் ஏதாவது நம்ம பேசிடணுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம். சரிங்களா? சரி, யாராவது வந்தாங்க ஏதோ ஒண்ணு இல்ல, அது 1 மணி நேரம் பேசினா இல்லைங்களா, ஏதோ ஒரு விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எல்லாமே நம்ம உள்வாங்கி இருக்க மாட்டோம், ஏதோ ஒண்ணு. சரி, ஓகே. இப்ப குழந்தைங்களை நான் வந்து ஒரு 2 யோகா போட்டி கூட்டிட்டு போயிட்டு வந்திருந்தேங்க. அதுல எல்லாமே பிரைஸ் வாங்கிருக்காங்க. ஓகேங்களா? அதை ஐயா கையால சர்டிபிகேட் கொடுத்து நம்ம நிறைவு செய்யலாம். அதுக்கு முன்னாடி அங்க எல்லாரும் யோகா பண்ணு நம்ம பார்த்திருக்க மாட்டோம். ஓகேங்களா? அங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செஞ்சிருக்க மாட்டீங்க, பார்த்திருக்க மாட்டீங்க. அதனால குழந்தைங்கள இப்ப இங்க யோகா செய்ய வச்சுட்டு அவங்களுக்கு நாம சர்டிபிகேட் கொடுத்துடலாங்களா? சரி, கிளாஸுக்கு போன அந்த 10 பேர் எந்திரிச்சு முன்னாடி வாங்க. இதை மட்டும் டச் பண்ணிக்கலாம். வந்துட்டீங்களா? ஒரே நிமிஷம். பிராணாமாசனம், ஹஸ்த உட்டானாசனம், பாத ஹஸ்தாசனம், அஸ்வசஞ்சலானாசனம், வலது கால் துவிபாத அஸ்வசஞ்சலானாசனம், அஷ்டாங்க நமஸ்காரம், புஜங்காசனம், அரமுத்த சகாசனம், அஸ்வசஞ்சலானாசனம், பாத ஹஸ்தாசனம், ஹஸ்த உட்டானாசனம், பிராணாமாசனம். சோ அப்படியே இடது பக்கம் நீங்களே செய்ய பார்க்கலாம். வரிசையா எல்லாரும் செய்ய பார்க்கலாம். காமனா இருக்கு. ஸ்டார்ட். நெக்ஸ்ட்.
next, 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 relax. சரி, ஏகபாதாசனம். சூப்பர். ரிலாக்ஸ். கருடாசனம். கீழே முழங்கால டச் பண்ணுங்க. குதிரை முகாசனம். கரெக்ட். சூப்பர். அப்படியே உட்காந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். பத்மாசனம், சின்முத்ரா. நெக்ஸ்ட், next, 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 next. சூப்பர். கொஞ்சம் கை தட்டலாமே. நெக்ஸ்ட். அடுத்து நெக்ஸ்ட். அடுத்து செய்யறது. நெக்ஸ்ட். Next, relax. Next, relax. Next, next, next. Super, super. Next. Next. செய்யுங்க, அடுத்து செய்யுங்க. ஓகே, ரிலாக்ஸ். சரி, வெரி குட், வெரி குட். வாழ்க வளம். ஜி கௌசல்யா அவர்கள் வாழ்க வளம். எல்லாரும் வாழ்க வளம் வாழ்த்தலாங்க. ஜி கௌசல்யா அவர்கள் வாழ்க வளம். அடுத்து கே தரணீஸ், ஃபர்ஸ்ட் பிரைஸ். தரணீஸ் அவர்கள் தரணீஸ் அவர்கள். அடுத்து எஸ் சசிதரன். சசிதரன் அவர்கள். எஸ் சசிதரன் அவர்கள். அடுத்து ஜி சாரி கே சாகுல் சமீர். சாகுல் அவர்கள்.
சாகுல் சமித் அவர்கள் அடுத்து எஸ் சர்வேஸ் சர்வேஸ் அவர்கள் தேர்ட் பிரைஸ் சர்வேஸ் அவர்கள் சர்வேஸ் சர்வேஸ் அவர்கள் அங்க பாரு. அடுத்து நெக்ஸ்ட் டி அக்ஷயா ஸ்ரீ அவர்கள் செகண்ட் பிரைஸ் அக்ஷயா ஸ்ரீ அவர்கள் அடுத்து டி யோகின் வல்ல யோகினுக்கு பதிலா வேற யாருக்கும் கொடுத்துடலாம் அவருக்கு எந்திரிச்சு வா வா அவனுக்கு பதிலா வந்து வாங்கிப்பா யோகினுக்கு பதிலா அந்த தம்பி வாங்கிறாங்க யோகினுக்கு பதிலா தம்பி வாங்குறாங்க யோகின் அவர்கள் அடுத்து ஜெய் பிரதீப் பிரதீப் அவர்கள் பிரதீப் அவர்கள் பிரதீப் அவர்கள் அடுத்து எஸ் எஸ் பவிதரன் பவிதரன் வேற யாராவது ரொம்ப பசங்க இல்ல நீ வா ஏய் தங்கம் எந்திரிச்சு வா ஏய் உன்னதாண்டா பவிதரன் அவர்கள் போட்டு ஐயா கணக்கு போட்டு பவிதரன் அவர்கள் அடுத்து கே முகமது சமீர் முகமது சமீர் அவர்கள் முகமது சமீர் அவர்கள் ஓகே எல்லாரும் எந்திரிச்சு வரிசையா வாங்க எல்லாம் சர்டிபிகேட் வச்சுட்டு ஐயா அப்படின்னு இல்லைங்க நீங்க எந்திரிச்சு போ எல்லாரும் எந்திரிச்சு பா வாங்கடா பசங்க எந்திரிச்சு சிலுவம்பாளையம் தவ மையம் போட்டியில் கலந்து கொண்டு பரிசு பெற்ற குழந்தைகள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளங்களும் இதை நிறைவாக பெற்று வாழ குரு வாழ்க.